بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم والذين كفروا فتعسا لهم وأضل أعمالهم ذلك بأنهم كرهوا ما أنزل الله فأحبط أعمالهم أفلم يسيروا في الأرض فينظروا كيف كان عاقبة الذين من قبلهم دمر الله عليهم وللكافرين أمثالها ذلك بأن الله مولى الذين آمنوا وأن الكافرين لا مولى لهم إن الله يدخل الذين آمنوا وعملوا الصالحات جنات تجري من تحتها الأنهار والذين كفروا يتمتعون ويأكلون كما تأكل الأنعام والنار مثوى لهم وكأين من قرية هي أشد قوة من قريتك التي أخرجت أهلكناهم فلا ناصر لهم أفمن كان على بينة من ربه كمن زين له سوء عمله واتبعوا أهواءهم صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெயரால் முஹம்மத் அத்தியாயத்தின் 6 வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்துள்ளோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த வசனத்தின் இறுதி பகுதியில் இறைபாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய கூலிகளை அல்லாஹ் நிரப்பமாக தருவான், சொர்க்கத்திற்கான வழியை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுவான், மேலும் அவர்களுக்கு அறிமுகமான சொர்க்கத்தில் அவர்களை அல்லாஹ் பிரவேசிக்க செய்வான் என்ற வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வயுஸப்பித் அக்தாமக்கும். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான். வல்லதீன கஃபரு ஃபதஅஸல் லஹும் வ அதல்ல அஅமாலஹும். இறைமறுப்பாளர்கள் அவர்களுக்கு அழிவுதான், அவருடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விட்டான். மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தில் மோமின்களை பார்த்து, மோமின்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நாம் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தல் என்பதன் பொருள் என்ன? அல்லாஹ்விற்கு நாம் எப்படி உதவி செய்ய முடியும் என்ற கொஸ்டின் எழும். அல்லாஹ்விற்கு நாம் உதவி செய்தல் என்பது பொருள் அவனது தீனுக்கு உதவி செய்தல் என்ற அர்த்தம்.
அவனது மார்க்கத்திற்கு உதவி செய்தல் என்ற அர்த்தம் அவனுடைய அடியார்களுக்கு உதவி செய்தல் என்பது பொருளாகும். அல்லாஹ்வின் தீனுக்கு ஒருவர் உதவி செய்தாலும் அவனது அடியார்களுக்கு ஒரு உதவி செய்தாலும் அல்லாஹ்வுடைய பேருதவி அவர்களுக்கு கிடைக்கும் என்பதும், மேலும் அவருடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் என்பதும் இந்த வசனத்தின் கருத்தாகும். முஃமின்களே, அதனால்தான் அல்லாஹ் பேராற்றல் மிக்கவன், அவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எல்லோருக்கும் அவன் உதவி செய்யக்கூடியவன், அவனுடைய உதவி யாருக்கும் அவசியமில்லை தான். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தான் என்று கூறுவதன் பொருள், இந்த உலகம் காரண உலகம், இந்த உலகத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணங்கள் உண்டு. அதன் அடிப்படையில் அல்லாஹ் தான் பேராற்றல் மிக்கவன் என்றிருந்தாலும் இந்த உலகத்தினுடைய நியதியின் அடிப்படையில் உலகம் இயங்குகிறது. அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்திற்கு போய் சேர வேண்டும், மக்கள் எல்லோருக்கும் போய் கிடைத்தாக வேண்டும் என்று சொன்னால் அது எதன் வழியாக கிடைக்கும்? அது எப்படி கிடைக்கும்? நேரடியாக அல்லாஹ்வே அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பானா என்று கேட்டால் அதை அல்லாஹ் தன் அடியாரின் வழியாகத்தான் கொண்டு போய் சேர்க்கிறான். அதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான், வழிமார்களை அனுப்புகிறான். நபிமார்களுக்கு பின்பு இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபிமார்கள் இல்லை, வழிமார்களும் இறைநேசர்களும் தான் உண்டு, ஆலிம் பெருமக்கள் மட்டுமே உண்டு. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கம், ஏகத்துவம், அல்லாஹ் ஏகன் என்ற அந்த இறை கொள்கை, அது மக்களை சென்றடைவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால், அல்லாஹ்வுடைய தீன் இந்த மக்களிடத்தில் போய் சேருவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால், இந்த தீனை மக்களிடம் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்தீர்கள் அல்லவா இந்த உலகத்தின் புறப்பார்வையில், எனவே அல்லாஹ்வுடைய பேருதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு உதவி செய்தால், அல்லாஹ்வுக்கு உதவி செய்தல் என்பது அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தனக்கு உதவி செய்வதாக பார்ப்பான். நாம் ஒரு பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம். நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன் அடியாரிடத்தில் கேட்பான், நான் பசித்திருந்தேன், எனக்கு நீ உணவு கொடுக்கவில்லையே என்று கேட்பான். இன்னொரு இடத்தில் நான் தாகித்திருந்தேன், எனக்கு நீ தண்ணீர் தரவில்லையே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை வந்து நலம் விசாரிக்கவில்லையே என்று அல்லாஹ் கேட்பான் எனவும், அதற்கு அப்பொழுது அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ ரப்பாயிற்றே, உனக்கு எப்படி பசி வரும், உனக்கு எப்படி தாகம் இருக்கும், உனக்கு என்ன நோய் எப்படி ஏற்படும், நீதான் அனைவருக்கும் ஷிஃபாவை கொடுப்பவன், நீதான் அனைவருக்கும் உணவும் தண்ணீர் வழங்குபவன், உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படாதே என்று அதிபுத்தியசாலித்தனமாக மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்வான், என்னுடைய இந்த அடியான் அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனை நீ அங்கு நலம் விசாரித்திருந்தால் என்னை அங்கே கண்டிருப்பாய். என் இந்த அடியார் பசித்திருந்தார், அவருக்கு நீ கொஞ்சம் உணவு கொடுத்திருந்தால் அங்கே என்னை நீ கண்டிருப்பாய். இந்த என் அடியான் தாகத்தில் இருந்தான், அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அங்கே என்னை நீ பார்த்திருப்பாய் என்று அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கேட்பான் என்று அந்த விரிவான ஹதீஸில் வரும். மோமின்களே, அப்படியானால் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு செய்கின்ற உதவியை அல்லாஹ் யாருக்கு செய்கின்ற உதவியாக பார்க்கிறான்? தனக்கு செய்கின்ற உதவியாக ரப்பு பார்க்கிறான். அதன் அடிப்படையில் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மோமின்களே, அல்லாஹ்விற்கு இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்விற்கு உதவி செய்தல் என்பது அல்லாஹ்வுடைய தீனுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் உதவி செய்தால், இந்த தீனை தெரியாதவரிடத்தில், ஈமான் இல்லாதவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்தால், அல்லது இந்த தீனுடைய விளக்கங்களை, சட்டங்களை தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் முறையாக சொல்வீர்களே ஆனால், அவருக்கு இந்த தீனுடைய விளக்கத்தை நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால், அல்லது அடியார்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்களே ஆனால், என் சொருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். பொதுவாக குர்ஆனுடைய ஒரு வசனம் சொல்லும், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். சூரத் ரஹ்மானுடைய ஒரு வசனம், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், இஹ்சானுக்கான கூலி இஹ்சானை தவிர வேறல்ல.
எஹ்சானுக்கான கூலி எஹ்சானை தவிர வேற அல்ல. ஒரு 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 ஆக்ஷன் எப்படி இருக்குமோ அதற்கு தகுந்தவாறே ரியாக்ஷன் இருக்கும் என்று சொல்வதை போன்று நீங்கள் எப்படி நடந்து கொள்கின்றீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் நடந்து கொள்வான். நீங்கள் எஹ்சான் செய்யும் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய எஹ்சான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பொதுவாக மனித இயல்பும் அப்படித்தான் அல்லவா? ஒருவரிடத்தில் நாம் அன்பாக பேசினால் அவர்களிடத்தில் அன்பாக பேசுவார்கள். ஒருவரிடத்தில் நாம் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு கட்டத்தில் அவர்கள் இக்கட்டான நேரத்தில் இருக்கின்ற பொழுது உதவி செய்தால் நாம் இக்கட்டான நேரத்தில் உடனடியாக உதவி செய்வதற்கு வருவார்கள். இது மனித இயல்பு. அதான் சொல்லுவாங்க, ஹல் ஜஸாவுல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். இஹ்சானுக்கு இஹ்சான் தான் கூலியாக இருக்கும். இஹ்சானுக்கு இஹ்சான் தான் கூலியாக இருக்க முடியும். அதே போன்றுதான் அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு தருகின்ற பகரமும் அதை போன்றுதான் இருக்கும். எப்படி இருக்கும்? அவன் உங்களுக்கு செய்கின்ற பேருதவியாக இருக்கும், உங்களுக்கு உதவி செய்வான். இதில் பொதுவாகவே நாம் எப்படி நடக்கின்றோமோ அப்படித்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் நடந்து கொள்வான் என்ற ஒரு தகவல் இதில் பதிவாகும். அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் ஒரு அடியானுடைய பாவத்தை மன்னித்தால் அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறான். நாம் எப்படி செய்கின்றோம் அப்படியே ரிட்டர்னாக வரும். அடியாரின் ஒரு பாவத்தை நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறான். அடியாருடைய ஒரு குறையை நீங்கள் மறைத்தால் உங்கள் குறையை அல்லாஹ் மறைக்கிறான். ஒரு அடியானுடைய துன்பத்தை நீங்கள் போக்கினால் அல்லாஹ் உங்கள் துன்பத்தை போக்கிறான். என்ன வார்த்தைகள்! ஒரு மூமினை நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்கள் மன்னிப்பான். மன் சத்ர முஸ்லிமன் சத்ரவுல்லாஹ் ஃபித் துன்யா வல் ஆகிரா. நீங்கள் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் இம்மை மறுமை ஈருலகிலும் உங்களுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். மன் ஃபர்ரஜ அன் குர்பத்தின், ஒரு மூமினுடைய துன்பத்தை நீங்கள் போக்கினால் ஃபர்ரஜ் அல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையின் கடுமையான இக்கட்டான அந்த கஷ்டங்கள் இருக்கிறது, அந்த சோதனைக்கான காலம், கடினமான காலம் இருக்கிறது. அந்த காலத்தின் கடினங்கள், கஷ்டங்கள், பயங்கரமான நிலைகள், இதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு சொல்வார்கள். பெரிதொரு ஹதீஸ் வரும், வல்லாஹு ஃபி அவ்னில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவ்னி அஹி. நீங்கள் ஒரு அடியாருக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியில் நீங்கள் நீடித்து நிலைத்திருப்பீர்கள் என்பது பொருள் என்று அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதனால் தான் இன்று அல்லாஹ்வுடைய பேருதவியை நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ் எனக்கு அருள் செய்ய வேண்டும், அல்லாஹ் எனக்கு கிருபை செய்ய வேண்டும், அல்லாஹ் என் துன்பங்களை போக்க வேண்டும், அல்லாஹ் என் சிரமங்களை நீக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு வசதியான வாழ்க்கையை தர வேண்டும், அல்லாஹ் எனக்கு வளம் நிறைந்த நெருக்கடியற்ற வாழ்க்கையை தர வேண்டும். இப்படியெல்லாம் நாம் ஆசைப்படுகின்றோம். இதற்கான வழி இது எப்பொழுது கிடைக்கும்? நாம் அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்தில் அப்படி நடந்தால் அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நாம் உதவி செய்ய நினைத்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அவருடைய துன்பத்தை போக்க நினைத்தால் நம்முடைய துன்பங்கள் நீங்கும். அவர்களுக்காக துஆ செய்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க வேண்டுமானால் நாம் அல்லாஹ்விற்கு உதவி செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்விற்கு உதவி செய்தல் என்பது அவனது தீனுக்கு, அந்த மார்க்கத்தை அப்படியே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதாக இருக்கலாம், அல்லது அந்த கலிமாவுடைய விளக்கங்களை, அதன் அர்த்தங்களை, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை இந்த உம்மத்திற்கு மக்களுக்கு எடுத்துச் சொல்வதாக இருக்கலாம், அல்லது அடியார்களின் ஏதேனும் உலகியல் ரீதியான ஒரு துன்பத்தை போக்குவதாக கூட இருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் நாம் இன்டைரக்டாக அல்லாஹ்விற்கு உதவி செய்தோமே ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வான். இப்படி அல்லாஹ் சொல்கிறார். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வயுஸப்பிது அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் நிற்கின்ற பொழுது அஞ்சி விடாமல், நடுங்கி விடாமல், பயந்து விடாமல், நீங்கள் குன்றி போய் விடாமல் அல்லாஹ் உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி சிரத்தன்மையோடு நிற்க வைப்பான். ஆனால் யதார்த்தத்தில் உண்மையில் எதிர்களுடைய வலிமையோடு ஒப்பிட்டால் நீங்கள் அப்படி நிற்க முடியாதது தான். ஆனால் அதுதான் உங்களுடைய நிலை. ஆனால் அல்லாஹ்வுடைய பேரொருளால், அல்லாஹ்விற்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல முறையினால் அல்லாஹ் உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான். நீங்கள் மிக ஸ்ட்ராங்காக நிற்பீர்கள், மிக உறுதியாக நிற்பீர்கள். உங்களை கண்டு எதிரிகள் அஞ்சுகின்ற அளவிற்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீர்கள். குர்ஆனுடைய இன்னொரு வசனம் சொல்லும், வலயன்சுரன்னல்லாஹு மன் யன்சுரு, நிச்சயமாக அல்லாஹ்விற்கு யார் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹும் உதவி செய்வான். யார் அல்லாஹ்விற்கு உதவி செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹும் உதவி செய்வான்.
இதே இந்த ஆயத்தினுடைய விரிவுரையாக இந்த ஆயத்தை பார்க்கலாம். மொத்தத்தில் அல்லாஹ்விற்கு நேரடியாக மறைமுகமாக நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதில் சொன்னோம், அல்லாஹ்விற்கு உதவி என்பது தீனுக்கான உதவியாக இருக்கலாம், அல்லது அவனது அடியார்களுக்கு செய்கின்ற உதவியாக இருக்கலாம். ஒரு ஹதீஸில் வரும், ஸல்லல்லாஹு சொல்வார்கள், மம் பல்லக தா சுல்தானின் ஹாஜதன் மல்லா யஸ்ததிஉ இப்லாகஹா ஸப்பத் அல்லாஹ் கதமஹு அலா ஸிராத்தி யௌமல் கியாமா. ஒரு அரசரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அதை அவரிடத்தில் கொண்டு போய் அரசரிடத்தில் கொண்டு போக முடியாது. ஆனால் இன்னொருவர் நெருக்கமானவர் அரசருக்கு, அவர் அந்த பிரச்சனையை அரசரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பாரேயானால் ஸப்பத் அல்லாஹ் கதமஹு அலா ஸிராத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அல்லாஹ் அவருடைய பாதத்தை உறுதிப்படுத்துவான். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இதுக்கு என்ன கருத்துன்னு கேட்டால், அரசரிடத்தில் தன்னுடைய தேவையை கொண்டு செல்ல முடியாத ஒரு மனிதன், அவனுடைய பிரச்சனையை நீங்கள் அரசரிடத்தில் கொண்டு செல்வீர்களே ஆனால், அப்போது உதாரணத்திற்கு புரிவதற்காக சொன்னார், ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவர்கிட்ட ஒரு தகவலை கண்டிப்பாக சொல்லணும், அதான் கரெக்டு, சொன்னால் உதவி கிடைக்கும். ஆனால் நம்ம போய் எப்படி பார்க்க முடியாது. அவருக்கு நெருக்கமான ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை அழைத்து செல்கிறார், நான் உங்கள் பிரச்சனையை அங்கு சொல்வதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று. நம்மால் போக முடியவில்லை, இன்னொருவர் அழைத்து செல்கிறார். இப்பொழுது அந்த பிரச்சனை முதல்வரிடத்தில் சொல்லப்படுகிறது, அதற்கு தீர்வு கிடைக்கிறது. உதாரணத்திற்காக சொல்கிறேன், ஒரு பெரிய அதிகாரியை சந்திக்க வேண்டும். சந்தித்து சொன்னால் அவருக்கு புரிந்துவிடும், அதனுடைய நிலை மாறிவிடும். ஆனால் நம்ம போய் எப்படி சந்திக்கிறது? நம்ம போய் கமிஷனரை பார்த்து பழக்கம் இல்லை, கலெக்டரை பார்த்து பழக்கம் இல்லை, டிஜிபியை பார்த்து பழக்கம் இல்லை, நமக்கு அது தெரியாது, அப்படி நம்ம இருக்கிறோம். இன்னொருத்தர் சொல்கிறார், நீங்கள் வாங்க, நான் அழைச்சிட்டு போகிறேன், எனக்கு கலெக்டர் தெரியும், இது உண்மைதானே, இது நியாயம்னு சொன்னால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், கமிஷனருக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், டிஜிபிட்ட நான் உதாரணத்திற்காக சொல்கிறேன். இப்படி ஒரு காரியத்தை இன்னொரு இடத்தில் சொல்ல வேண்டும், ஆனால் அவர் சொல்வதற்குண்டான சூழல் இல்லை, போக முடியலை. அதற்கு பகரமாக இன்னொருவர் அதற்கு உதவி செய்தால், இப்போ இவருக்கு இது அவசியம் இல்லை, பிரச்சனை அவருடைய பிரச்சனை. ஆனால் நாம் ஒரு வகையில் காரணமாக இருந்தோம், அந்த பிரச்சனை ஒரு இடத்தில் சொல்லப்பட வேண்டும், சொல்வதற்குண்டான சூழல் அவருக்கு இல்லை, அந்த தகுதி அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அந்த காரியத்தை செய்து கொடுத்தால், இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? சகோதர மோமினுக்கு ஒரு உதவி செய்திருக்கிறோம், அவ்வளோதான். அவருக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கிறோம். இப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஸப்பத் அல்லாஹ் கதமஹு அலா ஸிராத்தி யௌமல் கியாமா, அல்லாஹு தஆலா இவருக்கு எவ்வளோ பெரிய நற்கூலி தருவான் என்று சொன்னால், நாளை ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அவருடைய பாதத்தை உறுதிப்படுத்துவான். எப்படிப்பட்ட நேரம்! ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் உறுதிப்படுத்துறது. ஸிராத்துல் முஸ்தகீம் பாலம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது முடியை விட கூர்மையானதாக இருக்கும். எதை விட? முடியை விட கூர்மையானது. இப்போ ரொம்ப மைனூட்டானது, அதில் தான் நடந்து போகணும். கீழே பிரம்மாண்டமிக்க நரகம் இருக்கும், இந்த ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து போகணும். வஇம்மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, உங்களில் ஒவ்வொருவரும் இந்த இடத்தை கடந்து தான் ஆக வேண்டும், இது இறைவன் விதித்த சட்டம், கட்டாயம் என்று அல்லாஹ் சொல்வார். அதாவது இதை தாண்டித்தான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். எதை தாண்டி தான் சொர்க்கத்துக்கு போகணும்? ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை தாண்டித்தான் சொர்க்கம் செல்ல வேண்டும். ஸிராத்துல் முஸ்தகீம் பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி இப்போ பிரிட்ஜுகள்லாம் நம்ம இருக்கா இல்லையா? எவ்வளோ பெரிய பிரிட்ஜ் இருக்குது, ஒரே பிரிட்ஜ் மேலேயே 4-5 கார் போகலாம், பஸ்ஸு போக முடியும், அவ்வளோ பெருசுலாம் இருக்கும். ஒவ்வொரு பஸ்ஸு போகிற அளவுக்கு உண்டானது இருக்கும், இடத்திற்கு தகுந்தவாறு. ஒரு பஸ் போகிற அளவுக்கு இருக்குது, 2 பஸ்ஸு போகிற அளவுக்கு இருக்குது, 3 பஸ்ஸு போகிற அளவுக்கு இருக்குது. பிரிட்ஜிலே தெரியாத அளவுக்கு அகலமான பெரிய மேம்பாலங்கள் எல்லாம் உண்டு, இப்படிலாம் இருக்குது. இப்போ அதில் பல ரகம் பார்க்குறோம். ஒன்று இவ்வளோ பெருசு இருக்குது, இன்னொன்று சிறுசு இருக்குது. இப்போ நம்ம இடம் இருக்குது, இப்போ பெரம்பூர்லேருந்து அப்படியே ஜமாலியா பக்கம் போகிறது பார்ப்பாங்க. ஒரு பஸ்ஸு போனால் ஒரு பஸ் மட்டும் தான் போக முடியும், அதில் ஆப்போசிட்டில் வண்டி வர்றது இல்லை, வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு பஸ்ஸு தான் போக முடியும். விலக முடியுமா? விலக முடியாது. ஒரு பஸ் 3 பஸ்ஸு போகிற இடத்துல போனாலும் ஒரு பஸ்ஸு அவனுக்குரிய இடத்துல தான் போகிறான், அது வேறு விஷயம். பெரிய பிரிட்ஜாக இருக்குன்னா அவன் அப்படி இப்படி சிக்ஸாவாக ஓட்டிகிட்டு போக முடியும், அப்படி ஓட்டிகிட்டு போக மாட்டாங்க. 3 பஸ்ஸு ஒரே நேரத்தில் போக முடியும்.
ஆனால் ஒரு பஸ்ஸு போகுது, அவன் போகிற ரூட்டில் தான் போக போகிறான். இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு தயக்கம் இருக்காது. ஆனால் இங்கே கொஞ்சம் விலங்கினாலும் எங்கிட்டாவது உரசிடும், எங்கிட்டாவது இடிச்சிடும். ஒரு வகையான சின்ன அச்சம் இருக்கும். ஒரு பெரிய பிரிட்ஜிலேருந்து அச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட சிறுசு ஒரு 2 வீலர் மட்டும்தான் போக முடியும். அதில் ஒரு 2 வீலர் போகுது. இப்போ 2 பக்கத்துலேயும் நமக்கு தடுப்பு சுவர்கள் இருக்குது, அதனால பயம் இல்லை. 2 பக்கம் தடுப்பு சுவர் இல்லை, 2 பக்கமும் தடுப்பு சுவர் இல்லை. ஒரு பஸ்ஸில் போகிறோம், 2 வீலர் போகிறோம், கைகாலெலாம் ஆட ஆரம்பிக்கும். தடுப்பு சுவர் இருக்குது, நம்ம வாட்டுக்கு பயப்படாமல் போவோம். ஏன்? அதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, பயத்தில் தான் ஏதாவது ஆகும். இவன் பாட்டு போய்கிட்டே இருக்கிறான். தடுப்பு சுவர் இருக்கிறனால கொஞ்சமும் யோசனை இல்லை, அதை பற்றிய கவலை இல்லை. தடுப்பு சுவர் இல்லைன்னு சொன்னால் ஓரத்தில் போகக்கூடாது, கொஞ்சம் தவறி போனோம் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்படி அவ்வளோதான் நம்ம நினைக்கும் போதே பயந்துருவான், பயந்து கீழே விழுகிற மாதிரி வரும். அப்போ ஒரு பெரிய பாலமாக இருந்தாலும் அந்த பாலத்தின் தடுப்பு சுவர்கள் இல்லை என்று வருகின்ற பொழுது இது ஸ்ட்ராங்கான பாலம். ஆனால் அதில் வண்டி அப்படி நின்றாலும் நிற்கும். ஆனாலும் ஒரு வகையான அச்சம் இருக்குன்னு சொன்னால் அந்த பாலம் எப்படிப்பட்ட பாலம்? அது இரும்பு கம்பிகளால் உருவானது இல்லை, பெரிய காங்கிரீட்டு சிமெண்ட்டுகளால் ஜல்லிகளால் உருவானது இல்லை. மாறாக முடியை விட மென்மையான ஒரு பாலம் அப்படின்னு சொன்னால் இந்த பாலத்தில் எப்படி போகிறது? எப்படி போக முடியும்? ஒரு அடி உள்ள இடத்துல ஒரு அடிக்கு பாலம் போடப்பட்டிருக்கு. ஒரே ஒரு அடி நீளமான ஒரு அடி பாலம், ஒரு அடி பாலம் நீளமாக இருக்கு. நம்ம நடந்து போகணும். தடுப்பு சுவர் 2 பக்கமும் கம்பி இருக்குது, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்? ஜாலியாக நடந்து போயிடுவோம், போகலான்னு நடக்கும். ஒரே ஒரு அடி பாலம், ரொம்ப பெரிய உடம்புக்காரது கூட போக முடியாது. அந்த ஒரு அடி பாலம் 2 பக்கம் தடுப்பு சுவர் எதுவுமே கிடையாது, எந்த கம்பி எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். போக முடியுமா? போக முடியும். நம்மளும் நடந்து போனால் அந்த ஒரு அடிக்குள்ளே தானே நடந்து போவோம், இயல்பா அப்படி தானே போவோம். இப்போ அது மாதிரி மனசு வருமா அப்படின்னு கேட்டால் மனசு வராது. போகும்போதே கால் நடுங்கும். காம்பவுண்ட் சோருக்கு மேலே ஒருத்தர் நடக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக உதாரணம் சொன்னால், மேலே காம்பவுண்ட் சோர் இருக்குது, ஒரு 3/4 அடி சோர் இருக்குது, அதில் நடக்கிறான். நடந்து போய்கிட்டே இருந்தால் அவனுக்கு என்ன ஆகும்? ஒரு வகையான பயம் இருக்கும். விழுந்துடுவோமோ? விழுந்துட்டா என்ன ஆகிறது? நான் என்ன சொன்னேன்? அந்த சுவர் விலக போகிறது இல்லை, அந்த சுவர் ஆட போகிறது இல்லை, அது அசைங்க போகிறது இல்லை, அது ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம கால் வைக்கிறத விட இன்னும் 2 மடங்கு இடம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனாலும் பயத்திலேயே விழுக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் கடுமையானது, ரொம்ப கூர்மையானது, கத்தியை விட கூர்மையானது, முடியை விட மென்மையானது. இந்த பாலத்தில் இந்த மனிதன் நடக்கணும். பாலமும் இருட்டாக இருக்குமா? வெளிச்சமாக இருந்தாலே பிரச்சனை, இருட்டாக இருக்கும். அது ஆயத்தில் வரும் அல்லவா? இறைநேசர்கள் நல்லடியார்கள் போகின்ற பொழுது அப்படியே மின்னல் வேகத்தில் போயிடுவாங்க. முனாஃபிக்கீன்கள் போகும்போது வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். சொல்லுவாங்க, உங்குரோனா நக்கத்த பிஸ்மின் வரைக்கும், கொஞ்சம் மெதுவாக போங்களே, உங்கள் வெளிச்சத்தில் நாங்களும் வந்துடும்னு சொல்லுவாங்க. 2 வீலரில் நம்ம 2 வீலரில் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்வோம்? முன்னாடி ஒருத்தர் போகிறாருன்னு பார்ப்போம். யாராவது வந்தால் ரொம்ப நல்ல மாதிரி அவருக்கு வழி விடுவோம், மற்ற நேரம் வழி விட மாட்டோம். ஏன்னு சொன்னால் இப்போ அவன் வெளிச்சத்தில் தான் நம்ம போகணும், அவனுக்கு பின்னாடியே போகணும். எவ்வளோ வேகமாக போகிறானோ அதுக்கு தான் நம்ம போய் நம்ம வேகமாக அந்த இடத்த கிடக்கணும். இப்போ முனாஃபிக்குங்கள் சொல்லுவாங்க, உந்துருனா நக்கத்த பிஸ்மின் வரைக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, நாங்களும் பின்னால் வந்துடுறோம். கையில் அரிசியோ வராக்கும் பல்தமி சுனூரா, பின்னாடி போங்க, உங்களுக்கு வேறு வெளிச்சம் கிடைக்கும், அதில் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. வெளிச்சம் இல்லை, கத்தியை விட கூர்மை, முடியை விட மென்மை. சரி, இந்த பாலங்கள் நம்ம சொல்கிறதுலாம் கீழே விழுந்துட்டா என்ன, தரையில் விழுக போகிறோம், ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. கீழே விழுந்தால் கொஞ்ச நேரத்தில் நம்மளும் எதுவாக மாறிடுவோம், நெருப்பாக மாறிடுவோம். ஒன்றும் இருக்காது, நமக்கிட்ட ஒரு தனி பாடியெலாம் ஒன்றும் இருக்காது, எல்லாம் போயிடும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே நீராக மாறிடும், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பஸ்பமாக போயிடும். இப்போ எவ்வளோ பயம் இருக்கும், எவ்வளோ அச்சம் இருக்கும். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் சகோதர மோமின்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு நாளை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கின்ற பொழுது உங்கள் பாதத்தை ஸ்ட்ராங்காக அல்லாஹ் வலிமையாக்கி தருவான், அதை உறுதிப்படுத்துவான். என்ன அர்த்தம்? கால்கள் அங்கிட்டு இங்கிட்ட ஆகாமல் குலுங்காமல் அங்கிட்டு விழுந்துருங்கிற அச்சம் இல்லாமல் நீங்கள் நிதானமாக ப்ராப்பராக முறையாக செல்ல முடியும். யார் சொல்கிறா? அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால தான் சொல்லப்படும், அல்லாஹுடைய பேருதவியை எதிர்பார்ப்பவர்கள் அல்லாஹுடைய அடியார்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும்.
அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் வல்லதீன கஃபரு ஃபதஅஸல்லஹும் வஅதல்ல அஅமாலஹும். வல்லதீன கஃபரு இறைமறுப்பாளர்கள், அவர்களுக்கு அழிவுதான். ஃபதஅஸல்லஹும், அவர்களுக்கு அழிவுதான் கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முந்தைய வசனத்தில் அவனுக்கும் அவனது தீனுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் உதவி செய்பவர்கள் அவங்களுடைய பாதத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் என கூறுகிறான். அடுத்து அல்லாஹ் இறைமறுப்பாளர்களுக்கு அழிவுதான். இந்த உதவி மோமின்களுக்கு கிடைக்கக்கூடிய, மோமின்களுக்கு உதவி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறைமறுப்பாளருக்கு அழிவுதான் கிடைக்கும், உதவி கிடைக்காது. வல்லதீன கஃபரு ஃபதஅஸல்லஹும், இறைமறுப்பாளர்களுக்கு அழிவுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், தஇஸ அப்து தீனார், தஇஸ அப்து திர்ஹம், தஇஸ அப்துல் கதீஃபா, வஃபி ரிவாயத்தின் தஇஸ அப்துல் ஹமீஸா. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தங்க காசின் அடிமை அழிந்து விட்டான், வெள்ளி காசின் அடிமை அழிந்து விட்டான், உயர்தரமான உடைகளின் அடிமை அழிந்து விட்டான். அவன் அழியட்டும், அவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காமல் போகட்டும், அவனுடைய காலில் முள் தைத்தால் எடுப்பதற்கு ஆள் இல்லாமல் போகட்டும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிடுவார்கள். அதாவது இங்கே என்ன பொருள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், முஃமின்களுக்கு அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைக்கும், இறைமறுப்பாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் போய்விடும். எதனால், ஏன் அப்படி நடக்கும்? அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு உதவி கிடைக்க அவர்களுக்கு அழிவுதான். வஅதல்ல அஅமாலஹும், அவருடைய அமல்களும் கூட அழிந்து போய்விடும். அவருடைய எந்த அமல்களுக்கும் எத்தகைய நன்மையும் கிடைக்காது. இது எதற்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால், மக்காவுடைய இறைமறுப்பாளர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை கொண்டு வந்த பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, அதை சொன்னதற்காக கடுமையான துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளாக்கியவர்கள். அல்லாஹ்வுடைய தீனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அவர்கள் உதவி செய்யவில்லை, தீனையே ஏற்றுக்கொள்ளவில்லை, நபிமார்களை கஷ்டப்படுத்தினார்கள், வைத்தார்கள் அல்லவா. ஆனாலும் அவரிடத்தில் சில நன்மையான காரியங்கள் இருந்தது. என்ன நன்மையான காரியங்கள் இருந்தன? அவர்கள் காபாவை சுத்தம் செய்பவர்களாக இருந்தார்கள். மக்கள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள். ஹஜ்ஜுக்கு உலகத்தின் நாலாபுரங்களிலிருந்து இப்பொழுது இருப்பதை போன்று அப்பொழுதும் மக்கள் வருவார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கின்ற பணியை மிகச்சிறப்பாக செய்வார்கள். அவர்களுக்கு இன்றைய விருந்தோம்பல், ஹஜ்ஜுக்காக வந்திருக்கின்ற மக்களுக்கு தங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்வார்கள். குறிப்பாக ஹரமை சுத்தமாக வைத்து அவர்கள் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வதிலும், அதே போன்று அவர்களுக்கு ஜம்சம் நீரை வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்துவதையும் பாக்கியமாக கருதினார்கள் அந்த மக்கள். அப்படியானால் ஏதோ வெளியூர்ந்து வரக்கூடிய ஹாஜிகளுக்கு, காபாவை தேடி வருபவர்களுக்கு இவர்கள் உதவி செய்கிறார்கள் என்ற காரணத்தினாலோ, காபாவை சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள் என்ற காரணத்தினாலோ, ஹரமை சுத்தமாக பராமரிக்கிறார்கள் என்ற காரணத்தினாலோ, ஹரமை சந்திக்கப்படக்கூடிய ஹாஜிகளுக்கு ஜம்சம் நீர் வழங்கி இவர்கள் உதவி செய்கிறார்கள் என்ற காரணத்தினால் இந்த நன்மையான காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால், ஈமான் என்ற அஸ்திவாரம் இல்லாததால் அவர்களுடைய நன்மையான செயல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏற்கனவே இதை நாம் இந்த வசனத்தின் முதல் ஆயத்திலேயே பார்த்தோம். அல்லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹ் அதல்ல அஅமாலஹும் வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வஆமனு பிமா நுஸில அலா முஹம்மத் வஹுவல் ஹக்கு மின் ரப்பிஹிம் கஃபர அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம் வஅஸ்லஹ பாலஹும். ஈமான் இல்லாதவர்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் வருவதை தடுத்தவர்கள், இவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். இவருடைய எந்த நற்செயல்களுக்கும் கூலி இருக்கா, நல்லது இருக்கா. அதே சமயத்தில் ஈமானும் சாலியான அமலும் கொண்டு ஈமானையும் சாலியான அமலையும் நிறைவேற்றியவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருடைய பிழைகளையெல்லாம் மன்னிப்பான், அவருடைய காரியங்களை எளிதாக்குவான் என்று இந்த அத்தியாயத்தின் முதல் வசனம் சொன்னது. அதே கருத்து தான் இங்கேயும். இறைமறுப்பாளர்களுக்கு அழிவுதான், அவருடைய அமல்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழிந்து போய்விடும். காரணம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ بِأَنَّهُمْ كَرِهُوا مَا أَنزَلَ اللَّهُ. அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை இவர்கள் விரும்பவில்லை, அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை இவர்கள் நேசிக்கவில்லை, அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை இவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு இல்லை. இதுதான் ذَلِكَ بِأَنَّهُمْ كَرِهُوا مَا أَنزَلَ اللَّهُ. அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை இவர்கள் வெறுத்ததால் فَأَحْبَطَ أَعْمَالَهُمْ, அவருடைய அமல்கள் அனைத்தும் அழித்து போய் விட்டது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தின் வழியாக குறிப்பிடுகிறான்.
மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்த் ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம் தம்மரல்லாஹு அலைஹிம் வலில் காஃபிரீன அம்சாலுஹா. அல்லாஹ் சொல்கிறான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்த் ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம். இறைமறுப்பாளர்கள் அவருடைய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மரியாதை இல்லை, அவருடைய ஈமான் இல்லாததால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களுக்கு அழிவுதான் என்று கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், இவர்கள் என் நபியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், என் நபி கொண்டு வந்த தீனை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள், அதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு இவர்களுக்கு விருப்பமில்லை, இவர்கள் அச்சமற்று இருக்கின்றார்களா? அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், இவர்கள் பூமியில் பயணிக்க வேண்டாமா? ஃபயன்துரு, பயணித்து அவர்கள் இதை பார்க்க வேண்டாமா? கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களின் இறுதி முடிவு என்ன ஆனது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? அவர்களுக்கு இறுதி முடிவு என்ன ஆனது? தம்மரல்லாஹு அலைஹிம், தம்மரல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களை முற்றாக அழித்தான். வலில் காஃபிரீன அம்சாலுஹா, இறைமறுப்பார்களுக்கும் இப்படித்தான் தண்டனை உண்டு. காரணம் தாலிக பி அன்னல்லாஹ் மௌலல்லதீன ஆமனு, நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களில் மௌலாவாக பொறுப்பாளனாக இருக்கிறான். வ அன்னல் காஃபிரீன், நிச்சயமாக இறைமறுப்பார்கள் லா மௌலா லஹும், அவர்களுக்கு எத்தகைய பொறுப்பாளர்களும் இல்லை. மூமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இறைமறுப்பாளர்களை, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை, அவர்கள் ஈமான் இல்லாமல் இருப்பதால் ஏற்படும் நஷ்டங்களை குறிப்பிட்ட ரப்பு அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லை ஏற்றுக்கொள்ள மறுத்த மக்காவாசிகள் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் கொஞ்சம் பயணித்தால் என்ன, நீங்கள் பூமியில் பயணம் செய்து பாருங்கள், அப்படியே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பின்னால் போங்க, அந்த சிரியா பகுதி பக்கம் போங்க, ஜோர்டான் பக்கம் போங்க, அந்த பகுதி கொஞ்சம் மேலாக உங்களுக்கு நேர் மேலே நீங்கள் போங்க, அங்கு வாழ்ந்த மக்களின் இறுதி நிலை என்ன ஆனது என்று கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு முன்னாலும் பல சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறது. அந்தந்த சமூகத்திற்கு நபிமார்களை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம். அந்த நபிமார்கள் அந்த சமூகத்திடத்தில் அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணி ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு, ஒரு பெருங்கூட்டம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது, அவர்களை ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்து பார்த்ததற்கு பின்பு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த அந்த சமூகம், அகம்பாவத்திலும் திமிரிலும் இருந்த அந்த சமூகம், அல்லாஹ்விற்கு முற்றிலும் முரண்பட்டு நடந்த அந்த சமூகம், நபிமார்களை மறுத்த அந்த சமூகம், நபிமார்களை கொலை செய்வதற்கு துணிந்த அந்த சமூகம், தீனை வெளிப்படையாக புறக்கணித்த அந்த சமூகம், அவர்களுக்கு இறைவனின் கோப பார்வை இறங்கி எத்தகைய தண்டனை இறங்கியது என்பதை கொஞ்சம் பார்த்து விட்டு வரலாமே. அல்லாஹ் சொல்றான், அப்படியே போங்க, ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்களே. இப்போ நம்ம சொல்லுவோமா இல்லையா, இன்னைக்கு நமக்கு நல்லா இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு சுக்ரதா பண்ணுறதே இல்லை, வெறே புலம்பல், எனக்கு அது இல்லை இது இல்லை, எத்தனையோ குறைகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் எவ்வளோ பெரிய உடலில் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு சுக்ர் அதா பண்ணுறது இல்லை. நம்ம ஏதோ பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறோம். அதே சில மகான்கள் சொல்லுவாங்க, நீங்கள் பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா, அப்படியே பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கம் கொஞ்சம் போயிட்டு வாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கம் கொஞ்சம் போயிட்டு வாங்க, அப்படியே யாரையாவது நலம் விசாரிக்கிற மாதிரி ஜிஹெச் மாதிரி இடத்துக்கு, ஸ்டான்லி மாதிரி இடத்துக்கு நீங்கள் போங்க, ஒரு தடவை அப்படியே போயிட்டு வாங்க. அங்கே போய் பார்த்தா தெரியும், நீங்கள் அது மாதிரி நூற்றுக்கணக்கான ஹால்கள் இருக்குது. ஒவ்வொரு ஹாலிலும் கிட்டத்தட்ட 20 பேர் 30 பேர் 40 பேர் 50 பேர் பெட்டில் படுத்திருக்காங்க. ஒவ்வொருவனும் துடித்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொருவனும் தன்னை விட பிரச்சனையில் இருப்பவன் வேறு யாரும் இல்லை என்று கருதுகிறான். அவ்வளவு பெரிய சிரமத்தையும் துன்பத்தையும் இந்த உலகத்தில் ஒரு சமூகம், அது எப்பொழுதும் அல்ல, நாம் இங்கு ஆரோக்கியமாக இருக்கின்ற இதே நேரத்தில் இதே வினாடியில் அங்கே ஒருவன் அலறி துடித்து கொண்டிருக்கிறான் நோயினால். சொல்லுவாங்களா இல்லையா, உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க அருமை தெரியலை, கொஞ்சம் அப்படியே ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் பார்த்துட்டு வாங்க, நோயாளிகள் இருக்கிற இடத்த கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஏழை எளிய மக்கள் குடிசைகள், நம்ம வசதியாக இருக்கிறோம், எனக்கு பெரிய பங்களா இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. மழை பெய்யக்கூடிய காலங்களில் ஏழை எளிய மக்கள் குடிசை பகுதியில் வாழ்கின்றார்களே, அவர்களை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ட்டு. அப்போ தான் அல்லாஹ் நம் மீது என்ன அருள் செய்திருக்கிறான் என்பது தெரியும் என்று சொல்லுவோம் அல்லவா. புரிவதற்காக அல்லாஹ் இறைமறுப்பார்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் தொடர்ந்து நபியை புறக்கணிக்கிறீர்கள், இந்த தீனை புறக்கணிக்கிறீர்கள், இந்த வேதத்தை புறக்கணிக்கிறீர்கள், எதுவரை நீங்கள் அமைதியாகவே நீடித்து செல்வீர்கள் என்று சொல்ல முடியவில்லை. உங்களுக்கு அச்சம் இல்லையா, அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா, அல்லது இந்த உலகத்தில் இப்படியே நிரந்தரமாக இருந்து விடுவோம் என்று தான் கருதுகின்றீர்களா? அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம். கொஞ்சம் நீங்கள் பயணம் செய்யுங்கள், பூமியின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லுங்கள், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த பல சமுதாயம் வாழ்ந்த இடங்களை நீங்கள் பாருங்கள்,
இன்று அவைகளில் பல அடையாளம் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், எப்படி அழிக்கப்பட்டார்கள், எந்த காரணத்திற்காக அழிக்கப்பட்டார்கள் என்பதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து விட்டு வந்தால் திருந்துவீர்களா? கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், அவருடைய முடிவு என்ன ஆனது அதை கொஞ்சம் பாருங்க. என்ன ஆனது? அல்லாஹ்வே பதில் சொல்றான், தம்மர் அல்லாஹு அலைஹிம், அவர்கள் முற்றாக அழிக்கப்பட்டார்கள். தம்மர் அப்படிங்கிற வார்த்தை, அழித்தல் என்பதற்கு பல வார்த்தைகள் இருக்கு. அகலக்கன்லாம் சொல்லுவான். அழித்தல் சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்க, பெரிய ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஏற்பட்டுச்சு, 200 பேர் மௌத்தாயிட்டாங்க, 300 பேர் பாதுகாக்கப்பட்டாங்க. இப்போ 200 பேர் என்ற ஒரு பெரிய எண்ணிக்கை அழிந்து போய் விட்டது தான். இதற்கு ஹலாக்குங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். தத்மீர் அப்படின்னு சொன்னால் 500 பேரில் ஒரு ஆள் கூட மிஞ்சலை. ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அந்த 500 பேர் மௌத்தாயிட்டாங்க. 1000 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்க, 1000 பேர் மௌத்தாயிட்டாங்க. 5000 பேர் இருந்தாங்க, ஒரு ஆள் கூட மிஞ்சலை. இதுக்கு தான் தத்மீர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அல்லாஹ் அந்த வார்த்தையை இங்கு சொல்றான், தம்மர் அல்லாஹு அலைஹிம், அவர்களை முற்றாக அல்லாஹ் அழித்தான். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பில் சொல்லப்படுகிறது 40,000 பேர், 60,000 பேர், 70,000 பேர், 1,00,000 கடந்து ஃபிரௌனுடைய படை அவனோடு சேர்ந்து வந்தது. ஃபிரௌனுடைய படை அவனோடு சேர்ந்து வந்தது. எல்லோரும் கடலுக்குள் இறங்கினார்கள், அழிந்து போனார்கள். எத்தனை பேர் மிஞ்சினாங்க? ஒரு ஆள் கூட மிஞ்சலை. இதற்கு பெயர் தான் தத்மீர்னு சொல்லுவோம். ஒரு நபர் கூட மிஞ்சலை. எல்லாம் முழுசா உள்ள வந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் வழக்கமாக அந்த பணியை நடத்துமாறு ரொம்ப சொல்கிறான். அந்த பணி நடந்தது, முற்றாக அழிந்து போய்விட்டார், முழுமையாக அழிக்கப்பட்டது. அல்லாஹ் சொன்னான், தம்மர் அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களை முற்றாக அழித்து விட்டான். இதை போய் கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு வாங்கல. அந்த ஏரியாக்கள் எல்லாம் வலில் காஃபிரீன அம்சாலுஹா, நிச்சயமாக இறைமறுப்பாளர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை தான் உண்டு. அல்லாஹ் எச்சரிக்கிறான். இறைமறுப்பாளர்கள் நீங்கள் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தண்டனை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திற்காக தண்டனை இறங்கவில்லையே தவிர, அப்படி இல்லையானால் இறை கோபம் இறங்கி அவர்கள் மீது தண்டனை இறங்கி இருக்கும். எதனால் இறைமறுப்பாளருக்கு அல்லாஹ்வுடைய பெரும் கோபம் ஏற்படுகிறது, அல்லாஹ்களை தண்டிக்கின்றான் என்று பார்த்தால் அல்லாஹ் காரணம் சொல்றான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ مَوْلَى الَّذِينَ آمَنُوا, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூமின்களின் பொறுப்பாளனாக இருக்கின்றான். وَأَنَّ الْكَافِرِينَ لَا مَوْلَى لَهُمْ, நிச்சயமாக இறைமறுப்பாளர்களுக்கு எத்தகைய பொறுப்பாளர்களும் இல்லை. இறைமறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பாளன் இல்லை. அல்லாஹ் மூமின்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளன், இறைமறுப்பாளர்களுக்கு அவன் பொறுப்பாளன் அல்ல. அபூ சுஃபியான் அவங்க உஹது யுத்தத்தில் முஷ்ரிக்கீன்களுடைய தலைவராக இருக்கிறார்கள். அபூ சுஃபியான் ஸஹ்ர் இப்னு ஹர்ப் என்ற பெயர். இவங்க அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன ஸஅல அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وعن أبي بكر وعمر فلم يجيب وقال أما هؤلاء فقد هلكوا وأجابه عمر بن الخطاب رضي الله عنه فقال كذبت يا عدو الله بل أبقى الله لك ما يسوء وإن الذين عددت لأحياء كلهم. உஹதுல முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்படும் மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒரு கடினமான காலம்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நிறைய பேர் ஷஹீதானாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. பல பேர் அந்த இடத்துல இல்லை, ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதுவெல்லாம் உண்மை. இப்போ அபூ சுஃபியான் ஸஹ்ர் இப்னு ஹர்ப் முஷ்ரிக்கீன்களின் தலைவர், அவர் சத்தம் போடுகிறார், ஐனன் நபி ஐன முஹம்மதுன், முஹம்மது அவர்களே எங்கே அப்படின்னு சத்தம் போடுறார். ஐன அபூபக்கரின், அபூபக்கர் எங்கே, உமர் எங்கே என்று சத்தம் போடுகிறார். எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க, எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. யாரும் பதில் சொல்ல ஃபலம் யுஜீப், பதில் சொல்லலைன்ற உடனே அபூ சுஃபியான் சொன்னாங்க, வகால் அமா ஹாவுலாயி ஃபகது ஹலகு, நான் வாசித்த பேர் வாசித்த இவர்களெல்லாம் அழிந்து போய் விட்டார்கள் என சொன்னார். பேர் சொல்ல யாருமே சத்தம் கொடுக்கல, இல்லை பதில் தரல. அப்போனா ஆள் ஹயாத்தா இருந்தால் பதில் சொல்லிடுவாங்கல்ல. அப்போல்லாம் இவங்களாம் என்ன செஞ்சுட்டாங்க, மௌத்தாயிட்டாங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். அமா ஹாவுலாயி ஃபகது ஹலகு, நான் சொன்ன இவர்கள் எல்லாம் அழிந்து போய் விட்டார்கள் என சொன்னார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு மேலே பொறுக்க முடியலை, அதுக்கு மேலே பொறுக்க முடியலை. வாஜாபஹு உமர் இப்னுல் ஹத்தாப், ஏன்னா எல்லாரும் இருக்கிறாங்க. வாஜாபஹு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு பதில் சொன்னாங்க, ஃபகால் கதப்த யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வின் விரோதியே நீ பொய் சொல்கிறாய்ன்னு சொன்னார். அல்லாஹ்வின் விரோதியே நீ பொய் சொல்கிறாய். பல் அபுகல்லாஹு லக மா யசூக்,
உனக்கு எது துன்பத்தை தருமோ அல்லாஹ் அதை உனக்கு நிரந்தரமாக ஆக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீ சந்தோஷப்படுற, அப்படித்தானே? இவங்க ஹயாத்தா இருந்தால் உனக்கு கஷ்டம், இவங்க இறந்துட்டாங்கன்னா உனக்கு சந்தோஷம். இவங்க ஹயாத்தா இருக்கிறாங்கன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும். உனக்கு கஷ்டமா இருப்பது இவர்கள் ஹயாத்தோடு இருப்பது, இதை அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்கட்டும். உனக்கு எது தீமை தருமோ அதை நிரந்தரமாக ஆக்கட்டும். இவங்க ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உனக்கு அது கஷ்டம், அதை அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்கட்டும். நீ துன்பத்திலே இருக்கட்டும், இந்த மேன்மக்கள் ஹயாத்தோடு இருக்கட்டும் என்ற அர்த்தத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. உடனே அடுத்து அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னல்லதீன அதத்தல் அஹ்யாஉன் குல்லுஹும், நீ யாருடைய பெயரையெல்லாம் சொன்னாயோ அத்தனை பேரும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். நீ துன்பப்படு, நாசப்படு, நீ கவலைப்பட்டு செத்து போ என்ற அர்த்தத்தில் கோபத்தோடு சொன்னார். இப்போ அபூ சுஃபியான் திரும்ப சொல்கிறார், யௌமும் பி யௌமி பத்ரின் வல் ஹர்பு சஜ்ஜால், பத்ருக்கு பகரமாக இன்று நாங்கள் பழிவாங்கி விட்டோம் என்ற அர்த்தத்தில் சொன்னார். பத்ரில் எங்களை நிறைய பேர் நீங்கள் காலி பண்ணீங்கல்ல, அதற்கு பகரமாக இன்று நாங்கள் எங்களுடைய தேவைகளை முடித்து கொண்டோம் என்று அவர் சொல்கிறார். அமா இன்னக்கும் சதஜிதூன மிஸ்லஹு, அமா இன்னக்கும் சதஜிதூன முஸ்லத்தன் லம் ஆமுர் பிஹா வலம் தசுனி. எந்த வார்த்தையை சொல்கிறா பாருங்க. நீங்கள் உங்களில் பல பேருக்கு பல்வேறு காயங்கள், முஸ்லத்தன் அப்படின்னு சொன்னால் அதாவது எப்படி சொல்கிறது, உடலில் மௌத்தாக்குறதுங்கிறது ஒன்று. மௌத்தாக்குறதுன்னா சுட்டு மௌத்தாக்கிடலாம், கழுத்தறுத்து மௌத்தாக்கிடலாம், எப்படியோ மௌத்தாக்கிடலாம். மௌத்தாக்குவதை தாண்டி உடல் முழுக்க சின்னாபின்னப்படுத்தியிருந்தாங்க. எதில்? உஹது யுத்தத்தில். ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு உடலில் எல்லாம் 70ற்கு மேற்பட்ட காயங்கள் இருந்தது. 70ற்கு மேற்பட்ட காயங்கள் அப்படியே குத்தி கிழிக்கிறது. இறந்த உடல், ஒருத்தன் இறந்துட்டான்னு தெரிஞ்சால் கூட சில பேர் அடிக்கிறானுங்க, பார்த்தா தெரியும். இறந்துருப்பான், அடித்த அடியில் இறந்துருப்பான், ஆனாலும் வெறும் உடலில் அழிப்பான், அப்படியே கத்தியை வச்சு கீறுவான், கிழிப்பான்ல. இது மாதிரி பல்வேறு காயங்கள் சஹாபாக்கள் உடலில் இருந்தது. அது அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நிறைய பேருக்குடைய உடல்களில் நீங்கள் கடுமையான காயங்களை பார்த்திருப்பீர்கள். நான் அப்படி, அதுக்கு நல்ல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, தமிழில் வரமாட்டேன். அதாவது நமக்கு இதுக்கு அனுமதி இல்லை. யுத்தமாக இருந்தாலும் சரி, யுத்தத்தில் ஒருத்தரை மௌத்தாக்கிடலாம், அது வேறு விஷயம். மௌத்தானதுக்கு பின்னால் உடலை சின்ன பின்னப்படுத்துறதுக்கு அனுமதி கிடையாது. அவங்க அதை செஞ்சுருந்தாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் பல உடல்கள் சின்ன பின்னமாக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். லம் ஆமுர் பிஹா, நான் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. அதே சமயத்தில் வலம் தசூனி, எனக்கு அது கவலையையும் தரவில்லை. என்ன வார்த்தை! சில சமயத்தில் நம்ம திமிரா பேசுவாங்கல்ல, நான் அப்படி செய்ய சொல்லலை, அப்படி ஒன்று நடந்துருச்சு, அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை. மோடி ஸ்டைல், இவங்களுடைய ஸ்டைல். ஒரு நாய் குறுக்க போந்துருச்சு, நான் வேகமாக போகும்பொழுது அடிபட்டுருச்சு, எவ்வளோ திமிரில் சொன்னான். எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. அல்லாஹ் துனியாவிலே கொடுக்கத்தான் செய்வான். இப்போ அதே இதில் சொல்கிறான், அம்மா இன்னக்கும் சதஜிதூன முஸ்லத்தன், நீங்கள் உங்களுடைய உடலில் பல்வேறு காயங்கள் சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். லம் ஆமுர் பிஹா, அதை நான் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று யாருக்கு நான் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. வலம் தசூனி, அதற்காக அது என்னை கவலைப்படுத்தவும் இல்லை. அதுக்காக நான் வருத்தப்படுறேன்னு நினைக்க வேண்டியதில்லை. நான் சொல்லலை, அப்படி நடந்திருக்கு. அது எனக்கு ஒன்றும் பெரிய தப்பாவெல்லாம், அதாவது எனக்கு ரொம்ப கவலையோ வருத்தத்தையெல்லாம் ஒன்றும் தரலை. இப்படி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு. சொல்லிக்கிட்டே போய் ஒயகோல் ஆல் அஹபல் ஆல் அஹபல், அவங்களுடைய இறைவனின் பெயரை சொல்லி, தெய்வத்தின் பெயரை சொல்லி, அது சிறந்தது சிறந்தது உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு போகிறார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொல்கிறாங்க, அலா துஜீபு, தோழர்களே அவன் இப்படி பேசிகிட்டே போகிறான், நீங்கள் பதில் கொடுக்கறது இல்லையா அப்படின்னு கேட்குறான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் வமான போல், பெருமானார் நாங்கள் என்ன சொல்லட்டும், எங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கூலு அல்லாஹு அலா வ அஜல், ஆல் ஹபல் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆல் ஹபல், நீங்கள் சொல்லுங்க அல்லாஹு அலா வ அஜல், அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அல்லாஹ் தான் மேன்மைக்குரியவன் என்று நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள். இப்படி இவங்க சொன்ன உடனே அபூ சுஃபியான் திரும்ப அவர் சொன்னார், லனல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், உஸ்ஸா என்ற தெய்வம் எங்களுக்கு தான் இருக்கிறது, உங்களுக்கு உஸ்ஸாவெல்லாம் கிடையாதுல்ல. அஃபரைத்தும் லாத் வல் உஸ்ஸா வ மனாத் ஸாலிஸத்தல் உக்ரா, லாத் என்று ஒரு தெய்வத்தின் பெயர், உஸ்ஸா என்று ஒரு தெய்வத்தின் பெயர், மனாத் என்று ஒரு தெய்வத்தின் பெயர். பல்வேறு கடவுள்களை வைத்திருப்பார்கள் அல்லவா, முக்கிய கடவுள்கள் லாத் உஸ்ஸா மனாத் என்பது. அதை அவர் சொல்றார்.
உஸ்ஸா எங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு உஸ்ஸா கிடையாது, எங்களுக்கு உஸ்ஸாங்கிற கடவுள் இருக்கு அப்படின்னு சொன்னான். இப்பொழுது சஹாபாக்கள் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன பதில் சொல்லணும்னு தெரியலை. சலாசை இப்பவும் கேட்டாங்க, அலா துஜீபு, நீங்கள் அவருக்கு பதில் கொடுக்க வேண்டாமா? யார சொல்லலாம், என்ன சொல்லி பதில் கொடுக்க? கூலு, சொல்லுங்க, அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும், அல்லாஹ் எங்களது பொறுப்பாளன். உனக்கு நீ உஸ்ஸா இருக்குன்னு சொல்ற, நீயும் உஸ்ஸா போய் நாசமா போங்க. அல்லாஹு மௌலாலனா, அல்லாஹ் எங்களுக்கு, அல்லாஹு மௌலானா, அல்லாஹ் எங்கள் பொறுப்பாளன், வலா மௌலா லக்கும், அவன் உங்களுக்கு பொறுப்பானல் அல்ல, அல்லாஹ் எங்களுடைய பொறுப்பாளனாக இருக்கிறான். எங்கள் அனைத்திற்கும், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய காரியங்கள் அனைத்திற்கும் பொறுப்பாளன் அல்லாஹ் தான். அவன் எங்களது எஜமானன், அவன் 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 எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறான், உங்களுக்கு அவன் கிடையாது என்று அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எதற்காக கொண்டு வரப்படுகிறது? அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, தாலிக பி அன்னல்லாஹ மௌலா அல்லதீன ஆமனு, நிச்சயமாக அல்லாஹ் மோமின்களின் பொறுப்பாளனாக மௌலாவாக இருக்கிறான். மௌலா அப்படின்னு சொன்னால் பொறுப்பாளன், மோமின்களின் மௌலாவாக இருக்கிறான். வ அன்னல் காஃபிரீன லா மௌலா லஹும், இறை மறுப்பாளருக்கு அல்லாஹ் மௌலா இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா, அல்லாஹ் மோமின்களின் பொறுப்பாளன், மோமின்களுக்கு அல்லாஹுடைய அப்படின்னா அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தன்னுடைய ரசூல்மார்களுக்கும் மோமின்களுக்கும் அவன் எல்லா காலத்திலும் உதவியாளனாக இருக்கின்றான். நீங்கள் நம்ம ஒரு ஹதீஸில் பார்க்க முடியும், அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தம் முடிந்து திரும்புகிறார்கள். வரலாறு நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வர்ற வழியில் சில மரங்கள் இருந்தது, ஆங்காங்கு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் தங்க வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருவரும் அப்படியே குழு குழுவாக ஒவ்வொரு இடத்துல தங்கினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தடியில் தங்கினாங்க. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பிரைவேசியாக இருக்கட்டும், ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சற்று தள்ளி போயிட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி, ரொம்ப பக்கத்தில் இருக்க வேணாம், அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும்ங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தடியில் தங்கி இருக்கிறான். கையில் தன்னுடைய வால் வச்சுருந்தாங்க, அதை மரத்தின் கிளையில் தொங்க விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே படுத்தாங்க, அசந்துட்டாங்க. இதை ஒரு இறைமறுப்பாளன் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான். ஒரு மோசமான ஆள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நபி தனியாக இருக்கிறாங்கங்கிறது தெரியுது, வாழை தொங்க விட்டுட்டு படுத்திருக்காங்கன்னு தெரியுது, சஹாபாக்கள் அவங்களுடைய தோழர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டாங்கன்னு தெரியுது. உடனே என்ன பண்ணால் வேகமாக அந்த இடத்துக்கு நைஸாக அந்த இடத்திற்கு வருகிறான். எல்லாம் தள்ளி இருக்கிறான். வந்த உடனே வந்தவன் வாழை ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கிட்டான். வாழை கையில் எடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்க. பெருமானாரை தட்டி எழுப்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து பார்க்கிறாங்க. விழித்து பார்த்தா எதிரியுடைய கையில் வாள். அவன் வாழை கையில் வச்சுக்கிட்டு திமிரா கேட்டான், மை யம்னஉக மின்னி முஹம்மத், இப்பொழுது என்னிடமிருந்து உங்களை யார் பாதுகாப்பார் அப்படின்னு கேட்டான். என்னிடமிருந்து உங்களை யார் பாதுகாப்பா? அவன் என்ன நினச்சி, நம்மகிட்ட வாள் இருக்கு, யாரும் பக்கத்தில் இல்லை, உங்களை யார் பாதுகாக்க முடியும், நான் முடிச்சிட போகிறேங்கிற திமிரில் சொன்ன. மையம்னாக்க மின்னி முஹம்மத், என்னிடமிருந்து உங்களை யார் பாதுகாக்க முடியும்? அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வினாடியில் பதில் சொன்னார்கள், அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. வாள் கீழே விழுந்துருச்சு. அதான் அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் எந்த நாவிலிருந்து வருகிறது, எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதை பொறுத்து தான் மாறும். எல்லாம் சொல்லத்தானே செய்கிறோம். எந்த இடத்திலிருந்து வருகிறது, எந்த சூழலிலிருந்து வருகிறது, எந்த கல்வியின் எந்த ஆழத்திலிருந்து வருகிறது. எல்லாரும் அம்மான்னு கத்துறதுக்கும் ஒரு பச்சை குழந்தை 2-3 வயசு பிள்ளை யாரோ ஒருத்தன் அடிக்க வர்றான் அல்லது யாரோ ஒருத்தன் துன்புறுத்துறான், அப்பொழுது அது அம்மா என்று அலறுகின்ற அந்த வார்த்தையின் அர்த்தமே வேறு, அந்த வார்த்தையில் துணிக்கின்ற அந்த கருத்து வேறு, அந்த வார்த்தையுடைய அழுத்தம் வேறு. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அப்படிங்கிறாங்க. என்ன மாற்றம் ஏற்பட்டதோ, வால் கீழே விழுந்துருச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்துக்கிட்டாங்க. பெருமானார்
கையில் எடுத்துக்கொண்டார். இப்போ வாள் நபியின் கையில் இருக்கு. எதிரி முன்னால் நிற்கிறான். சல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, மை யம்னவுக மின்னி, இப்பொழுது நீ சொல், என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பது யார்? அவன் சொன்னான், உங்களை தவிர்த்து யாராலும் செய்ய முடியாது. குன் ஹைர ஆகினேன், நல்லோருடைய கையில் வாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு வாயத்தில் வரும். நீங்கள் தான் என்னை பாதுகாக்க முடியும் அல்லது அழிக்க முடியும், அந்த அர்த்தத்தில் தான் சொன்னார். சொல்லிட்டு ஹிக்மத்தாக ஒரு வார்த்தையை சொன்னார், குன் ஹைர ஆஹிதம், அதாவது ஒரு நல்லோருடைய கையில் வாள் இருக்கிறது அப்படின்னா அர்த்தம். கொஞ்சம் முன்னாடி இருந்தது மோசமானவனுடைய கையில் இருந்துச்சு, அது தப்பு செய்யும். இப்போ இருக்கிற வாள் தான், ஆனால் இருக்கிற ஆளை பொறுத்து அது மாறும். இல்லை, இருக்கிற ஆள் இருந்த ஆள் மாதிரி அல்ல அப்படிங்கிற கருத்து. கடைசியில் சலாம் விட்டார்கள் என்பது வேறு. பெருமானார் சலாம் மன்னித்து தான் விட்டாங்க, போய் தொலை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கேன். எதற்கு இதை சொல்ல வருகிறோம்? அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கும் தன்னுடைய நபிமார்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பாளன். அதான் அல்லாஹ்னு சொன்ன உடனே வாள் கீழே விழுகிறது. அல்லாஹ் பொறுப்பாளன். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொருத்தர் கூட பயணம் செய்து மக்காவிலிருந்து தூரமான இடத்துக்கு வர்றாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இவன் வந்தவன் ஆபத்தான ஆள் தெரியலை. 2 பேரும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தாங்க, ஓய்வு எடுத்தாங்க. உடனே இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டான், நல்லா அசந்து தூங்க விட்டுட்டு கை காலை கட்டிட்டான். அசந்து தூங்க விட்டுட்டு கையும் காலையும் கட்டிட்டான். கட்டுனா தெரிஞ்சிருமில்ல, கட்டி முடிக்க போகும்போது தெரிஞ்சிருது. தெரிஞ்சவன் என்னடா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை உன்னை நான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறான். உன்னை நான் காலி பண்ண போகிறேங்கிறான். இவன் காலி பண்ணத்தான் போகிறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அல்லாஹ் நீ உதவி செய் என்ற அர்த்தத்தில் ரப்பிடத்தில் அவர்கள் துவா செய்கிறார், மனசுக்குள்ள துவா செய்கிறான். இப்போ இவன் வெட்ட போகிறான். ஒரு சத்தம் வருகிறது, அசரியான சத்தம், வெட்டாதே அப்படின்னு சத்தம் வருது. என்னடா இது, வெட்டாதேயா? யார் அது? இங்கே யார் இருக்கா? யாருமே இல்லையே. வெளியில் கொஞ்சம் தூரம் வெளியில் பார்க்குறான், யாருமே இல்லை. என்ன அது, ஒன்றுமே புரியலை. திரும்ப வெட்டுறதுக்கு போகிறான், வெளியில் சவுண்ட் வருது, வெட்டாதே அப்படின்னு சத்தம் வருது. யார் தெரியலை. திரும்ப வெளியில் பார்க்குறான், யாருன்னு தெரியலை. 3வது அடி உள்ளே சென்றான். ஒருவர் வந்தார், அவனை வெட்டி சென்று விட்டார். சொல்லப்பட்டது இவர்கள் தான் ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இவரே சொன்னாங்க, நான் 7ஆம் வானத்தில் இருந்தேன். அல்லாஹ் சொன்னான், என் அடியாரை போய் பாதுகாரு என்று அல்லாஹ் சொன்னான். நான் வந்தேன் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக தகவல் சொல்லப்படும். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய சகோதரர்களால் பால் கிணற்றில் போடப்படுகிறார்கள். ஒரு கிணற்றின் மேலிருந்து கீழே போடப்படுகின்ற பொழுது கீழே விழுவதற்கு எத்தனை மணித்துளிகள் ஆகும்? இதுக்கடையில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தானா இல்லையா? ذَلِكَ بِأَنَّ اللَّهَ مَوْلَى الَّذِينَ آمَنُوا. நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய நேசர்கள், மோமின்கள், நபிமார்கள், வலிமார்கள், உண்மையான மோமின்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளர். நம்மள்கிட்ட அந்த எண்ணம் வரணும். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அல்லாஹ் எங்களுக்கு போதும், அவன்தான் எங்கள் பொறுப்பாளன் என்ற வார்த்தை மட்டுமல்ல, அதனுடைய உணர்வோடு அர்த்தத்தோடு உள்ளத்திலிருந்து வருமானால் அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைக்கும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தை இருக்கிறதே, தில்க கலிமத்துன் காலஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹைனமா உல்கிய ஃபின்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் நெருப்பு குண்டத்தில் போட்ட பொழுது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்திய வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். உஹது யுத்தம் நடந்ததற்கு பின்பு அதிலும் போதிய அளவில் வெற்றி கிடைக்கவில்லை என்பதால் அடுத்து முஸ்லிம்கள் கடுமையாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, காயம் பெற்றிருக்காங்க, சிதைவுகளுக்கு உள்ளாக இருக்கிறாங்க. இனிமே அவர்கள் மீண்டெழுந்து வர முடியாது. இதை பயன்படுத்தி இன்னொரு அட்டாக் பண்ண சொன்னால் முஸ்லிம்களை வேரோடு அழித்து விடலாம் என்று கருதி ஒரு கூட்டம் புறப்பட்டு வருகிறது அழிப்பதற்கு. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள், இப்படி ஒரு கூட்டம் நம்மை அழிக்க நினைத்து வருகிறார்கள், நாம் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என சொல்ல ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், காயம்பட்டு கைகால்கள் உடைந்து போன சஹாபாக்கள் நடக்க முடியாமல் நொண்டிய நிலையிலும் எங்களை தூக்கி கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லும் அந்த யுத்தத்தை நோக்கி நடந்தார்கள் என்று வருகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய வார்த்தை, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள், சொல்லுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற கலிமாவை சொல்லிக்கொண்டே வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். இங்கிருந்து சிலர் இந்த பக்கமாக இப்பக்கம் இருந்து அங்கே அந்த அப்பக்கம் சென்ற வியாபார கூட்டம் அவங்ககிட்ட இறைமறுப்பார்கள் கேட்டாங்க, என்ன முஸ்லிம்களுடைய நிலை என்ன, அவங்க மதீனாவில் எப்படி இருக்கிறாங்க, பயந்து போய் இருக்கிறாங்களா? நீங்க வேற பயந்து போய் இருக்கிறாங்களா? ஒட்டுமொத்த கூட்டமும் திரண்டு வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த கூட்டமும்
திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தாங்க, என்னடா இது, என்ன நம்ம நினச்சோம் இவங்களால வர முடியாது, இவங்க அப்படியே முடங்கி போயிட்டாங்க, எல்லாம் அடிபட்டு நிறைய பேர் மௌத்தாயிட்டாங்க, இருக்கிற பெரும்பாலானவங்க காயம்பட்டு இருக்கிறாங்க, இதோட அழிச்சலான்னு பார்த்தா இவங்க புறப்பட்டு வர்றாங்களா, இது என்ன சக்தின்னு தெரியலையே. பயந்து போய் துண்டக்கான துணியக்கான ஜாமான்லாம் போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான், ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹி வ ஃபضலின் லம் யம்சஸ்ஹும் சூஉன் வத்தபஉ ரிضوانல்லாஹ் வல்லாஹு ذو ஃபضலின் அதீம். ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹி வ ஃபضலின், அல்லாஹ்வுடைய பேருதவியை கொண்டும் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் திரும்பினார்கள். அங்கே பேருதவி கருணை என்பது வெறும் அல்லாஹ்வுடைய பேருதவி மட்டுமல்ல, கனிமத் என்ற பொருட்களோடு அவர்கள் திரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் ஃபதுல், அல்லாஹ்வுடைய கருணை கனிமத்தோடு திரும்பினார்கள். லம் யம்சஸ்ஹும் சூஉன், அவர்கள் யாருக்கும் எத்தைய தீங்கும் ஏற்படவே இல்லை. யுத்தம் நடக்கல, எதுவும் நடக்கல, யாருக்கு ஒரு சின்ன சிராய்ப்போடு ஏற்படல, பெரிய லாபத்தோடு திரும்பினார்கள். காரணம் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தையின் ஆழம். எனவேதான் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், நிஅமல் மௌலா பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவனே சிறந்தவன் என்ற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அல்லாஹுடைய பேருதவி கிடைக்கும் என்று சொல்லப்படும். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹு யுத்கிலுல் லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். மூமின்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பாக்கியத்தை சொல்கிறான். நிச்சயமாக மூமின்கள் அவர்கள் உயர்தரமான ஆறுகள் ஓடக்கூடிய பூஞ்சோலைகளில் வீற்றிருப்பார்கள். நிச்சயமாக மூமின்கள் ஈமானும் சாலிஹான அமலும் செய்த நல்லோரை அல்லாஹ் நுழைவிக்க செய்வான் ஜன்னாத்தின் பூஞ்சோலைகளில், சொர்க்கத்தில். அந்த பூஞ்சோலைகள் தஜ்ரீ மின் தஹ்திஹா அல் அன்ஹார், அதற்கு தாளால் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அத்தகைய பூஞ்சோலைகளில் அல்லாஹ் அவர்களை பிரவேசிக்க செய்வான். ஆனால் வல்லதீன கஃபரு யதமத்தஊன் வ யாக்குலூன கமா தாக்குலுல் அன்ஆம் வன்னார் மஸ்வல் லஹும், இறைமறுப்பாளர்கள் அவர்கள் அற்ப சுகத்தை அனுபவிக்கிறார்கள், கால்நடைகள் சாப்பிடுவதை போன்று சாப்பிடுவார்கள். ஆனால் வன்னார் மஸ்வல் லஹும், அவர்கள் செல்கின்ற இடம் நரகம்தான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். மூமின்களை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வதாகவும் இறைமறுப்பாளர்களுக்கு நரகம்தான் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஈமானும் சாலிஹான அமலும் செய்த நல்லடியார்களை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வதாக கூறிய அல்லாஹ் இறைமறுப்பாளர்களை சொல்கின்ற பொழுது யதமத்தஊன், அவர்கள் சுகம் அனுபவிப்பதில் இருக்கிறார்கள். தமத்து அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு சுகம் இருக்கும், அப்புறம் அது இல்லாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் சாப்பிட்றோம், ஹல்வா சாப்பிட்றோம், சாப்பிடுற நேரம் டேஸ்ட் இருக்கும், அவ்வளோதானே, அதுக்கடுத்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். எதுவும் அப்படித்தான். இந்த உலகத்துடைய சலதாசன் சொல்லுவாங்க, அத்துன்யா குல்லுஹா மத்தா, இந்த உலகம் ஒட்டுமொத்த இந்த துன்யாவுமே மத்தாக தான். கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அப்புறம் முடிஞ்சு போயிடும், அதுதான் துன்யா. ஆகிரத்தில் தான் நிரந்தரமான இன்பம் கிடைக்கும். இந்த உலகத்தில் நிரந்தர இன்பம் அல்ல, கொஞ்ச நேரம் சுகம் கிடைக்கும், அப்புறம் காணாமல் போயிடும். வல்லதீன கஃபரு, இறைமறுப்பாளர்கள் யதமத்தஊன், இந்த உலகத்தில் கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்க அவர்கள் நினைக்கின்றார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வயக்குலூன கமா தாக்குலுல் அன்ஆம், கால்நடைகள் சாப்பிடுவதை போன்று சாப்பிடுகிறார்கள். ஆனால் வன்னாரும் மஸ்வல்லகும், இறுதியில் அவர்களுக்கு மரணம், நரகம்தான் அவர்கள் ஒதுங்கும் இடம். கால்நடைகள் சாப்பிடுவதை போன்று சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்ல காரணம் என்ன? அல்லாஹ் எதற்காக அப்படி சொல்கிறான்? இறைமறுப்பார்களை கால்நடைகள் அன்ஆம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மூன்றை மட்டும் குறிக்கக்கூடிய வார்த்தை அன்ஆம். வெறுமனே எல்லா விலங்கினங்களையும் எடுத்துக்கொள்ளாது. இந்த மூன்றுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டால் 24/7 எப்போ புல் கொடுத்தாலும் வைக்கோல் போட்டால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இரவில் போட்டாலும் சாப்பிடும், பகலில் போட்டாலும் சாப்பிடும். சாப்பிடுவது தான் அதனுடைய பெரும்பாலான வேலை. எப்போ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பகல் முழுக்க உழைப்போம், ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. காலையில் ஆடு மாடுகளை வெளியே அழைத்து செல்கிறார்கள், மாலையில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இந்த காலையிலேருந்து மாலை வரை என்ன வேலை? சாப்பிடுவது தான் வேலை. அப்படித்தானே? காலையில் போச்சு, மாடுகளை எல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க வயல்களுக்கு, சாயந்தர நேரத்தில் திருப்பி கூட்டிகிட்டு வர்றாங்க. காலையிலேருந்து மாலை வரை பெரும்பாலும் மேய்தல் அப்படின்னு சொல்லுவோம். அது உணவுக்கான தேவைகள். அப்படியே எங்கே மேய விட்டுக்கிட்டு இருப்பாங்க, அது மேயும், தன்னுடைய தேவைகளை உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். கால்நடைகள் எவ்வளவு நேரம் சாப்பிட சொன்னாலும் சாப்பிடும், எப்பொழுது கொடுத்தாலும் சாப்பிடும், சாப்பிட்டு கொண்டே இருக்கும்.
சாப்பிட்டு கொண்டே இருக்கும். இதை போன்றுதான் இறை மறுப்பாளர்கள் நிலை. ஆனால் மானசீகமான இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது. அது கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 3 பொருட்களும் அது தானாகவும் உண்ணும், அதற்கு உணவு போடப்படவும் செய்யும். பராமரிப்பவர்கள் உணவு போடுவாங்க, நல்ல புல்லு கொடுப்பாங்க, நல்ல தண்ணீர் கொடுப்பாங்க, நல்ல புல்லு நல்ல தண்ணீர் எல்லாம் கொடுப்பாங்க. எதுக்கு கொடுக்குறான்? பால் கறக்கக்கூடிய மாடாக இருந்தால் அதிலிருந்து பாலை நிறையா கிடக்கணும், அதுக்காக அதற்கு தீவனங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அல்லது நல்ல கொழுகொலுண்டு ஆக்கி அதை அறுக்கணும். அறுக்க போகிற ஆடு அறுக்க போகிற மாடு தான், அதுக்கு நல்லா தீனி கொடுப்பாங்க. இது மௌத்தா போகுதுன்னு யாரும் விட்டுருவாங்களா? குர்பானிக்கு நம்ம அறுக்கிறது என்ன செய்வோம்? கடைசி வரைக்கும் நல்ல தீனி கொடுப்போம். எல்லா பேரும் அப்படித்தான் செய்வாங்க, நல்ல தீனி கொடுப்பாங்க, கொழுகொலுண்டு ஆக்கி அதை அறுத்து சாப்பிட போகிறான், அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், கடைசி நேரத்தில் உணவு கொடுத்தாலும் சாப்பிடும். அல்லாஹ் இன்டைரக்டாக சொல்ல வர்றான், இவன் நரகத்துக்கு போய் தொலைய போகிற நாய் தான், இந்த உலகத்தில் கிடைச்சது வரைக்கும் லாபம்னு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கு, கடைசியில் நரகத்துக்கு தான் போகிறவங்கன்னு அவனுக்கு தெரியாது. எப்படி இந்த கால்நடைகள் கொடுப்பதையெல்லாம் சாப்பிடுகிறதோ, தேடி தேடி தானும் சாப்பிடுகிறது, கொடுக்கப்படுவதையெல்லாம் சாப்பிடுகிறது, கொடுக்கப்படுகின்ற பொழுதே அவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தை அறுக்க போகிறோம்னு சொல்லி. ஆனால் அவன் உணவு கொடுக்குறான், அதையும் இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, எந்த ஃபிக்கரும் எந்த கவலையும் இதுக்கு இல்லை. இதை போலதான் இறை மறுப்பாளர்கள் இந்த உலகத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் துன்யா 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 துன்யாவை தவிர்த்து அவர்களுக்கு எதுவும் தெரியாது. சிலதான் சொல்லுவான், அவர்களுக்கு கவலை எல்லாம் வயிறும் அவருடைய பிறப்புறுப்பும் தான் சொல்லுவான். இதனால என்ன செய்ய முடியும், என்ன அனுபவிக்க முடியும், அவ்வளோதான். என்னங்க கொஞ்ச காலத்துக்கு உலகத்தில் இருக்கிறோம், எதை எடுத்தாலும் இது ஹராம் அது ஹராம், இது அப்படி, அது தப்பா அது தப்பு, இது பாவம், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். என்னவன் அவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, ஹராமை பற்றி கவலையே இல்லை, ஹராம் ஹலாலுங்கிற பிரச்சனையே இல்லை, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், செஞ்சுட்டு மௌத்தா போயிடுவார், கடைசியாக எங்கே போவான்? நரகத்துக்கு தான் போவோம். இப்போ இவனுக்கு நம்ம இவ்வளவு தொடர்ந்து தப்பு செய்கிறோமே, தொடர்ந்து இப்படி நம்ம நடக்கிறோமே, வரம்பு மீறிக்கிட்டு இருக்கோமே, ஒரு அன்கண்ட்ரோலில் நம்ம போகிறோமே, எதை பற்றி நமக்கு கவலையே இல்லாமல் இருக்கிறோமே, இது ஆபத்து இல்லையா என்று உணர்வதில்லை. இவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள். அதனால குர்ஆனுடைய ஒரு வசனம் சொல்லும், உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் கால்நடையை போன்றவர்கள் இல்லை, பல்ஹும் அதல், அதை விட மோசமானவர்கள், அதை விட கேடு கட்டவர்கள். அதுக்காக 5 அறிவு தான் இருக்கு, ஓகே பரவாயில்ல, உனக்கு 6 இருந்தும் அது மாதிரி தானே நீ நடக்கிற, அப்புறம் உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்படி பார்த்தா உன்னோடு விட்டால் அது பரவாயில்லை தானே என்ற கருத்தில் அல்லாஹ் எச்சரிக்கின்ற துணியில் சொல்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் நிச்சயமாக ஈமானும் சாலிஹான அமலுமுடையவர்கள் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்கிறான். அந்த சொர்க்கம் தஜ்ரி மின் தஹ்திஹா அல் அன்ஹார், அதற்கு தாளால் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இறைமறுப்பாளர்கள் அற்ப சுகம் பெறுகிறார்கள், கால்நடைகள் உண்ணுவதை போன்று உண்ணுகின்றார்கள். அப்படின்னா என்ன? அவங்களுக்கு உணவு தான், வேற எதை பற்றியும் ஃபிக்கர் இல்லை. சல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அல் முஃமின் யஅகுலு ஃபீ மாஇ வாஹித் வல் காஃபிர் யஅகுலு ஃபீ சபஅத்தி அம்மா. மூமின் ஒரு குடலில் சாப்பிடுகின்றான், இறைமறுப்பாளன் 7 குடலில் சாப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஈமானோடு இருக்கின்ற பொழுது கொஞ்சம் சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு வயிறு நிறைந்த தன்மை வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு கொட்டினாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். இது இறை மறுப்பாளக நிலை. அவங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாததால் அதுவே அவருடைய துனியாவாக இருக்கிறது. அவங்களுக்கு என்ன வேறு என்ன துனியாவில். அதனால தான் அவங்க இப்போ நம்ம ஹராம் ஹலாலை பற்றி நம்ம சட்டங்கள் அனைத்தும், ஹராம் ஹலால் என்று சொல்கின்ற சட்டங்கள் அனைத்தும் ஒழுக்கத்தையும் கற்பையும் பேணுதலையும் அடிப்படையாக கொண்டது. ஒருத்தன் ஏதோ நிர்பந்தத்தில் 2வது திருமணம் முடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் கூட மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளுது. நிர்பந்தத்தின் அடிப்படையில் நிர்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளும். ஏன் நிர்பந்தம்னு சொல்கிறோம்? இன்றைக்கு பல பேர் ஒரு மனைவியை வச்சு சமாளிக்க முடியலை, அவங்கள கவனிக்க முடியலை, உணவு கொடுக்க முடியலை, அந்த பிள்ளைங்களை பராமரிக்க முடியலைன்னு சொன்னால் இவன் அடுத்து திருமணம் முடிப்பது ஹராமாச்சு மார்க்க சட்டத்தின் அடிப்படையிலேயே. எனக்கு 2 சாய்ஸ் 3 சாய்ஸ் எவனும் சொல்லிட்டுலாம் போக முடியாது. ஏன் அது எப்பொழுது வரும்? அவன் ஒரு மனைவி பிள்ளை எல்லாத்தையும் அவன் முறையாக பராமரிக்க முடிகிறது. அதை தாண்டி தான் தவறு செய்து விடுவேனே என்ற அச்சம், அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். மனைவி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம், முடியாமல் இருக்கலாம், அல்லது வெளியூரில் இருக்கலாம், அல்லது இவனுடைய தேவை சற்று நார்மலை விட கூடுதலாக இருக்கலாம். நான் பாவம் செய்து விடுவேனோ தவறு செய்து விடுவேனோ என்று அஞ்சுகிறான். அப்படி தவறு செய்தால் இவன் மட்டும் பாவம் செய்யவில்லை, இன்னொரு பெண்ணையும் பாவம் செய்ய வைக்கிறான். அவளுக்கு பெயர் அசிங்கமான பெயர். அப்படித்தானே வரும் சமூகத்தில். நம்முடைய மார்க்கம் சொல்கிறது, இப்படி நீ செய்ய முடியாது. ஒன்றை கொண்டுதான் நீ போதுமாக்கிக் கொள்ள வேண்டும்.
அதில் நீ சரியாக நீதமாக நடக்க வேண்டும். ஒருவேளை இப்பொழுது சொன்ன பிரச்சனையெல்லாம் எழுமானால் அப்படி ஒரு நிர்பந்தம். மார்க்கம் நிர்பந்தத்திற்காக மட்டும்தான் ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை அனுமதிக்கிறார். இப்போ எல்லாரும் திடீர்னு ஒரு யுத்தம் நடக்குது, பொதுவாக யுத்தம் நடக்குது. எதனால? ஒரு ஆணுக்கு இப்போ யுத்தம் போன்ற காலங்களில் பிரச்சனைகள் வருது. அப்போ யார் இறந்து போவா? அதிகமாக யுத்தத்தில் யார் இறப்பான்? ஆண்கள் தான் இறப்பான். யுத்தத்தில் அதிகம் ஆண்கள் இறப்பான். அதில் யுத்தத்தில் இறங்குற ஆண்கள் யாராக இருப்பாங்க? பெரும்பாலும் ஒரு 20லேருந்து ஒரு 40 வயசு, 45 வயசு, 50 வயசுக்கு உள்ளவங்க தான் இறப்பாங்க. இளம் ஆண்கள் இறக்கக்கூடிய ஒரு இடம் யுத்தம். அப்போ யுத்தத்தில் நிறைய இளம் ஆண்கள் இறக்கின்ற பொழுது விதவை பெண்கள், இளம் வயது விதவை பெண்களின் எண்ணிக்கை கூடும். அவருடைய குழந்தைகளுடைய தேவைகள் இருக்கும் அங்கே. அப்படிப்பட்டவர்கள் விதவையராக மாறுவார்கள். இப்பொழுது மார்க்கம் அனுமதிக்கிறது. இந்த உலகத்துடைய சட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அரசாங்கம் சட்டம் சொல்லும், 30 வயசு பையன்லாம் கம்பல்சரி 2 திருமணம் முடிக்கணும்னு சொல்லும். அரசாங்கம் சட்டம் சொல்லும். ஏன் தேவை இருக்கு? 30லேருந்து 35 வயசுக்குள்ள கம்பல்சரி முடிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா அவன் ஜெயிலில் போடப்படுவான்னு சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதெல்லாம் ஒன்று ஆச்சரியத்திற்குரிய காரியம் அல்ல. ஒரு காலம் இருந்தது, 2 குழந்தைக்கு மேல் பெற்றால் அது குறையாக பார்க்கப்படும். 2 குழந்தைக்கு மேலே பெறக்கூடாது. அது நீங்கள் இப்போவே குடும்பம் என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ குழந்தைய பெற்றுக்கடாங்கிறாங்க. ஒரு நாடு இருக்கிறது குழந்தை பெறுவதை தடை செய்கிறது, இன்னொரு நாடு இருக்கிறது குழந்தை பெறுவதை ஊக்குவிக்கிறது. இதுதான் உலகம். அங்கே குழந்தைகள் இல்லை. வயசானவங்களுக்கு குழந்தைகள் இல்லை என்பதால் பொம்மைகளை வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. பொம்மைகள் வச்சவங்க விளையாண்டு டயத்தை பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. குழந்தைகள் இல்லை. ஹியூமன் ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது? அந்த நாட்டில் குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும், குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு டெபாசிட் செய்யப்படும், குழந்தைகளுக்கு இவ்வளவு எல்லாம் இலவசம் தரப்படும், அவங்களுக்கு எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கிறோம், நீ குழந்தையை பெக்கிற வேலையும் மட்டும் செய்ய சொல்றானா இல்லையா? ஒரு பக்கத்தில் இப்படி இருக்கு, இன்னொரு பக்கத்தில் அப்படி இருக்கு. இதான் மனிதர்கள் தேவைக்கும் சூழ்நிலைக்கும் தக்கவாறு சட்டங்களை கொண்டு வருவார்கள். இறை சட்டம் என்பது எல்லா காலத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கும். இப்படி ஒரு சூழல் நிர்பந்தம் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் இப்ப என்ன அரசாங்கம் சொல்லுங்கிற கேட்க முடியாது. இப்ப மார்க்க நமக்கு இடமளிக்கும் நிர்பந்தத்திற்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் ஜாயிஸ்ன்னு சொன்னா நோ ப்ராப்ளம், இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? உதாரணத்திற்காக சொல்லுங்க. இதை போன்று சரி, இதில் ரேரிலும் ரேர் கேஸ் தான். இப்படிலாம் எந்த தேவைகளும் இல்லை, மனைவி உடம்பு சரியில்லாமல் இல்லை, அவங்க நல்லாத்தான் இருக்கிறாங்க, ஆனாலும் என்னுடைய தேவை அதிகமாக இருக்கிறது, நான் தப்பு செஞ்சிருவோன்னு பயப்படுறேன், நான் தப்பு செய்கிறது மட்டுமல்ல இன்னொரு பெண்ணுக்கு விபச்சாரி என்ற பெயரை கொடுத்துட நான் பயப்படுறேன். மார்க்கம் சொல்லுது அதற்கு அனுமதி இல்லை. ஒருவேளை நீ அப்படி செய்வதாக இருந்தால் நீ திருமணம் தான் முடிக்க வேண்டும், நீ ஹராமின் பக்கம் செல்லக்கூடாது. இன்னொரு பெண்ணிற்கு அருவருப்பான பெயரை நீ கொடுக்கக்கூடாது. அந்த பெண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லுவானா, அதற்கு உலகம் அதில் எப்படி பார்க்கும்? ஒருவேளை அந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை இந்த உலகம் எப்படி பார்க்கும்? அப்படியெல்லாம் பார்த்து விடக்கூடாது. உனது முதல் மனைவியின் குழந்தை எப்படியோ அதே சட்ட அந்தஸ்து, துளியளவும் சட்ட அந்தஸ்து குறையாதது தான் இன்னொரு மனைவியின் பிள்ளையும். மனைவி என்று வந்தால் அப்படி இல்லையானால், ஒருத்தன் திருட்டுத்தனமா போனா, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இவன் கோடீஸ்வரன் தான், முஸ்லிம் தான் வச்சுக்கங்க, இவன் இறந்து போயிட்டான், அந்த பிள்ளைக்கு சொத்துல பங்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அது விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை. இப்போ எவ்வளவு பேசத், எவ்வளோ பெரிய கண்ணிய குறைவு, எவ்வளோ பெரிய அநாகரிகம். அந்த பொண்ணுக்கும் எதுவும் கிடைக்காது. அவன் மனைவி இல்லை. மனைவின்னு சொன்னால் சட்டப்படியாக போகும் சொத்துல பங்கு, குழந்தைன்னு சொன்னால் சட்டப்படியாக சொத்துல பங்கு போகும். இப்போ அந்த மனைவி, அவளுக்கு சொத்து இல்லை, இவன் மவுத்தாயிட்டான், இவன் நினச்சிக்கிட்டான் பண்ணிக்கலாம் நினச்சா மவுத்தாயிட்டான். ஆனால் மல்டி மில்லியனியர், ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இதில் ஒரு புள்ளி கூட இந்த மனைவிக்கு கிடைக்காது, ஒரு புள்ளி கூட இந்த பிள்ளைக்கு கிடைக்காது. இவன் சொல்லலாம் நான் தான் அப்பன் என்று, ஆனால் இவன் சொத்து போகாது. இஸ்லாமிய சட்டம். ஏன்? அது விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை. நீ இந்த நிலைக்கு உன் குழந்தையை உள்ளாக்காது. அந்த குழந்தையை தன்மானத்தோடு வாழச்சை, கௌரவத்தோடு வாழச்சை. அந்த பெண்ணுக்கு மனைவி என்ற அந்தஸ்தை கொடு. யாரும் அவளை தவறாக பேச வைத்து விடாது. அதன் மூலமாக பிறந்த குழந்தையை சாதாரணமாக யாரும் பார்க்க விட்டுறாத. பிள்ளை என்ற அந்தஸ்து முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும். இதை சொன்னால் இதை புரியாத நாயங்க, இந்த சட்டத்தை பற்றி தெளிவில்லாதவர்கள் என்னத்தையாவது நம்மளை பற்றி பேசணும், அவ்வளோதான். இவங்கெல்லாம் 4 திருமணம் முடியும், எங்களுக்கு ஒன்றே பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு எங்கே 4 திருமணம் முடிக்கிறது? எல்லா இடத்துக்கும் உள்ளது தானே துன்யா. இதெல்லாம் பூமியுடைய நேச்சருக்கு தகுந்தவா, சூழலின் நேச்சருக்கு தகுந்தவா. இங்கே உள்ள நேச்சர் அது இல்லை. ஆனால் இங்கே உள்ள நேச்சர் என்னன்னு சொன்னால், திருட்டுத்தனமாக இன்னொன்று பார்க்குறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கிறான்.
நம்முடைய மார்க்கம் சொல்லுது அந்த ரூட்டுக்கு போகாத, அங்கே போகாது. இவனுக்கு பண்ணுற வேலை எல்லாமே எதுன்னு கேட்டால் அதை ஆதரிக்கிறது. இப்படி போய் போய் என்ன ஆச்சுன்னு கேட்டால் நம்மளுடைய மக்கள், நம்ம ஜனங்களும் கூட அது பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்களே தவிர நிக்காக தப்புன்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது நிக்காக ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அப்பொழுது நான் ஒரு குடும்பம் தெரிஞ்சவங்க தான், அவங்க கேட்குறாங்க, அந்த பையன் 2வது திருமணம் முடிச்சுட்டான். 2வது திருமணம், சின்ன பையன் தான், 2வது திருமணம் முடிச்சுட்டான். கேட்குறாங்க, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல நிக்கா பண்ணி வச்சுருக்காங்கன்னு வைங்களே, இப்படி பண்ணி வச்சுட்டாங்களே. சரி, என்ன பண்ணி வச்சுட்டாங்க? நிக்கா பண்ணி வச்சுட்டாங்க. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அந்த பொண்ணு இன்னொருத்தனுடைய மனைவி, அந்த பொண்ணு இன்னொருத்தனுடைய மனைவி, அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த நாய் போய் கூட்டிகிட்டு வந்துருச்சு. இவன் போய் 2 பேருக்கும் சம பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவன் தப்பு, அது சரியா, அது தப்பு, இவன் சரின்னு சொல்ல வரல. ஆனால் இன்னொரு குடும்பத்துடைய மனைவி, ஒருத்தனுடைய மனைவி, அந்த பொண்ணை போய் இவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். இரவோடு இரவா கூட்டிகிட்டு வந்துடுறான். பல நாட்கள் வெளியில் தங்குறான். அதுக்கடுத்து அவன் கணவன் என்ன செய்வான்? விட்டுக்கிட்டா இருப்பான். அவன் தலாக்கு விட்டுறான், போயிடுச்சு. அதற்கடுத்து இவன் திருட்டுத்தனமாக அந்த பெண்ணோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த பெண் தரப்பிலிருந்து பெரிய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு கட்டத்தில் பல மாதங்களுக்கு பெண் நிக்கா நடக்குது. இப்போ இவங்க கேட்குறாங்க, இது எப்படி நிக்கா பண்ணி வைக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இவர் ஃபுல்லாக ஊர் மேய்வார், இவர் இஷ்டத்துக்கு போவார், இவர் என்ன வேண்டுமாலும் பண்ணிக்கிறவார், நிக்கா மட்டும் பண்ணக்கூடாதோ? நான் சொன்னேன், ஒரு நல்லவர்களாக இருந்தால் அதைத்தான் செய்யணும். அவங்க என்கிட்ட அந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம அவங்க மேலே ரொம்ப தெரிஞ்சவங்க தான் வச்சுக்கோங்களேன். இறக்கப்படுவோம்னு நினச்சிக்கிட்டேன். எதில் இறக்கப்பட முடியும்? அல்லாஹ் ரசூலுடைய ஹுக்குமில் என்ன இறக்கம்? நீ நல்லவங்களா இருந்தால் சொல்லணும். என் பையன் தப்பு பண்ணிட்டான், அவன் செஞ்சது 100% தப்பு, அவனுக்கு அந்த பையன் இப்போ அவன் வேறு இடத்துல கட்டி கொடுக்கப்பட்ட பொண்ணு, அவங்களும் விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க, அவன் தலாக்கு விட்டுட்டான், இவனால தானே இது நடந்துச்சு, இந்த நாய்க்கு கட்டி வைங்கன்னு சொல்லணும். யாராக இருக்கட்டும், அதுதானே, இவனுக்கு கட்டி வைங்க, இவன் கஷ்டப்படட்டும், இவன் துன்பத்தை அனுபவிக்கட்டும். ஜாலியாக போகிறதுக்கு மட்டும் தேவைப்படுது இல்லை, இப்போ அவன் அனுபவிக்கட்டும்னு சொன்னால் பரவாயில்ல. அப்போ சமூகம் என்ன நினைக்குதுன்னு சொன்னால், திருட்டுத்தனமாக என்னமாவது பண்ணிக்கிறட்டும், நிக்கா பண்ணிட வேணாம். அதானே ஒரு வரியில் சொல்கிறாங்க. தான் நம்முடைய மார்க்கம் சொல்லுது, இந்த இடத்துல ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மரண தண்டனை கொடுக்கப்படும். நீ நிக்கா முடிச்சுக்கிற பிரச்சனையே இல்லை. ஊர் என்ன ஊர் எல்லாம் தான் பேசுவான். நீ திருட்டுத்தனமாக போனால் ஊர் உன்னை பெரிய புகழுமாக்கும், பேசத்தையும் செய்வான். அதற்கு நீ ஹலாலாக்கி கொண்டால் ஊர் வேண்டுமானா இன்னைக்கு பேசும், நாளைக்கு பேசும், நாளை மறுநாள் உன் கூட அது நட்புறவாயிரும். அது பேச்சே இல்லை. அல்லாஹ்வுடைய பார்வையில் சரியா தப்பா? அல்லாஹ்வுடைய பார்வையில் சரியா தப்பா? இதை யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. என்னடா இது 2வது திருமணம், அப்படி அர்த்தமே இல்லை. அப்படி ஒரு சூழல் ஒருவனுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டால் இவன் விபச்சாரம் செய்வதா திருமணம் செய்வதா என்று கேட்டால் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் திருமணம் செய்யணும். அதுதான் அதுக்காண்டி யாரும் இப்படி போங்க, அதை எப்படி செய்ய முடியும்? அதான் மார்க்கம் என்ன சொல்கிறது? நீங்கள் உங்களுடைய மனைவிடத்தில் நீதமாக நடக்க முடியவில்லையானால் ஃபவாஹிதத்தன், ஒன்றை தவிர்த்து இன்னொன்று கூட. மனைவிடத்தில் நீ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிச்ச, ஒருவேளை 2ஐயும் நீதமாக பார்க்க முடியாது, 2 பேரிடத்திலும் முறையாக இரவு தங்க முடியாது, 2 பேருக்கும் உணவு கொடுக்க முடியாது, 2 பேரையும் முறையாக பராமரிக்க முடியாது, நான் பலகீனமானவன், நான் அது கரெக்டாக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நீ நினச்சா கூட உனக்கு இன்னொரு திருமணம் முடிப்பதை ஹராமாச்சு. இதுதான் மார்க்கம். யாராவது சும்மா முட்டாள்கள் சொல்கிற மாதிரி அவங்க எத்தனை திருமணம் வேண்டாம், அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. அது அனுமதிக்கப்பட்டது என்பது ஒரு நிர்பந்தமான சூழல் வந்தால் அப்பொழுது அரசாங்கம் சொல்லும் நிக்கா இன்னைக்கு முடிக்காதரான்னு சொல்லுவான், நாளைக்கு நிக்கா முடிக்கிறது கடமைன்னு சொல்ல வருவான். இவன் நேரத்துக்கு நேரம் ஒன்று சொல்லுவான். அவங்க சூழலுக்கு தகுந்தவாறு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய மார்க்கம் எல்லா காலத்திற்கும் ஏற்ற ஒரு சட்டத்தை தரும். அதன் அடிப்படையில் தான் அது அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறதே தவிர வலியுறுத்தப்பட்டது அல்ல. அனுமதிக்கப்பட்டது நிர்பந்தமான காலகட்டங்களில். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லலாம். இப்போ ஒரு பெண்ணு ரொம்ப கேன்சரில் மாட்டிக்கிட்டான்னு வைங்க. இப்போ தான் நிக்கா இருக்கு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. உலகத்தில் எல்லாம் நடக்குது, யாரும் நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போ ஒரு நோய்வாய்ப்பட்டாங்க, அந்த பெண்ணால் எதுவுமே பண்ண முடியாது, குடும்பம் எதுவும் செய்ய முடியாது. இப்போ நோய்வாய்ப்பட்டுட்டாங்கிறதுக்கு இப்போ இவனுடைய நிலை என்ன? இவனுக்கு 30 வயசு, 2ல் 1 தான் சொல்லணும். ஏய், உன் தலைவிதி இதுதான்,
இதோடு நீ குடும்பம் இதோடு நீ வாழ்ந்துக்கோ, மனைவியை நீ பராமரிச்சுக்கிட்டு போ, அப்படித்தானே சொல்லணும். அப்படி சொல்லணும். அல்லது நீ நிக்கா முடிக்கணுமா, அதான் ஒரு மனைவி இருக்கும் இன்னொரு மனைவி நிக்கா முடிக்க முடியாதுன்னு சொன்னா, நிக்கா முடிக்கணுமா, இந்த பொண்ணை தலாக்க விட்டுரு, நீ இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்க. ரெண்டை தவிர்த்து மூணாவது ஒரு வழி இருக்கா? வழி இல்லை, வழியே இல்லை. ரெண்டுல ஒன்று தான். ஒன்று நீ உன் ஆசை எல்லாத்தையும் அடக்கிக்க, இதுதான் உன் தலையெழுத்து, இப்படித்தான் நீ இருக்கணும். நீ உன் மனைவியை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக்க, இன்னும் 20 வருஷமோ 30 வருஷமோ எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, அப்படித்தான் நீ இருக்கணும் இப்படின்னு சொல்லணும். இப்படி சொன்னால் ஒரு மனிதனுடைய இயல்பான அவனுடைய வாழ்க்கை தேவைகள் அவன் பாதிக்கப்படுறான், ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாவான். இது இயல்பு தானே, கஷ்டத்துக்கு உள்ளாவான். அல்லது நீ நிக்கா முடிக்கணுமா, தலாக்கு விட்டுரு. தலாக்கு விட்டுன்னு சொன்னால் மனைவி நீ இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்க, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இப்போ நீ தலாக்கு விட்டா நீ மனுஷனா? நீ அல்லவா பார்க்கணும். நமக்கும் தானே உடம்பு சரியில்லாமல் போகும், நமக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படலாம் தானே, நமக்கும் ஒரு கஷ்டம் வரலாம் தானே. நமக்கு கஷ்டம் வந்து அடிபட்டவொன்னே நம்ம மனைவி போயிட்டா நீ சரின்னு சொல்லுவியா? அது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை இருக்கிற நேரத்தில் நான் தலாக்க விட்டுறேன், எனக்கு நிக்காஹ் வேணும்னு சொன்னால் என்ன நியாயம்? இப்போ ரெண்டுமே தப்புன்னு தெரியுதா? மார்க்கம் பேலன்ஸ் பண்ணுது. ஒன்று, தம்பி நீ உன் மனைவியை பார்த்துட்டு அப்படியே இருக்க முடியும் தப்பு தவறு செய்யாமல், அது உன்னுடைய விருப்பம் சார்ந்தது, நிர்பந்தம் அல்ல. ஒருவேளை உன்னால் அதில் சிரமம் இருக்குமானால் உனக்கு அனுமதி இருக்கிறது, இவர்களையும் நீ மனைவியாக முறையாக பராமரித்து பாதுகாக்க வேண்டும். மனைவியினுடைய முழு அந்தஸ்து கொடுத்து அவரை உயிருக்கு உயிராக போற்றி பாதுகாக்க வேண்டும். அதே சமயத்தில் இன்னொரு திருமணம் முடித்துக் கொள்வதில் பிரச்சனை இல்லை. எதுங்க கரெக்டு? மார்க்கம். காரணம் மனிதர்கள் சொல்கிற சட்டம் அல்ல. அதனால தான் இன்றைக்கி நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட சொல்லுவோம், லா படிக்கிறது வந்து எங்கேயாவது கோர்ட்டில் போய் வாதில், அது ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம். அதுக்காக அல்ல, மனிதர்கள் உருவாக்கும் சட்டத்திற்கும் அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்திற்கும் வேறுபாடுகள் என்ன தெரியணும், வேறுபாடுகளை தெரியணும். இப்போ நான் ஒரு ஆலிம், நான் சொல்லுவேன் அல்லாஹ்வுடைய ஹுக்கும் எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லுவேன். ஒரு லாயர் அட்வொகேட்டை கேட்டால், ஆஹா இந்த நாட்டில் அந்த சட்டம், அந்த நாட்டில் அந்த சட்டம், நம்முடைய சாசனம் என்ன தெரியுமா, இப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, என்னென்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதர்கள் உருவாக்கிய சட்டம், மனித தயாரிப்பிற்கும் இறை தயாரிப்புக்கும் உண்டான வேறுபாடு என்ன? அவைகளை சட்ட நுணுக்கங்களை கவனமாக அலசி ஆராய்கின்ற பொழுது அந்த வேறுபாடுகளை தெரிய முடியும், கண்டிப்பாக தெரிய முடியும். வேறுபாடுகள் கண்டிப்பாக தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு அவ்வளவு உயர்வான, நம்முடைய மார்க்கத்தில் எந்த பகுதியை நீங்கள் ஆய்வு செய்தாலும் உலகத்தில் அதற்கு நிகர் எதுவுமே இல்லை. எதை ஆய்வு செய்து பாருங்க. இன்னைக்கு தற்செயலாக உதுவை பற்றி ஜும்மாவில் சொன்னோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக வுது என்ற ஒரு இபாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் எந்த சமுதாயத்திலும் அப்படி ஒன்று இல்லவே இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? இது மனிதர்கள் உருவாக்கியதல்ல, அல்லாஹ் தந்தது, அல்லாஹ்வுடைய ரசூல் தந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் தருகிறார் என்று சொன்னாலும் அல்லாஹ் சொல்வான், ஓமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. என் நபி தங்களது மனோ விருப்பத்தின்படி பேச மாட்டார்கள், அவர்கள் பேசுவதெல்லாம் வஹியாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுறாங்கன்னா வஹி. ஒரு சஹாபி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வதையெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். சில பேர் என்னிடத்தில் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற சொல்றதையெல்லாம் பதிவு செய்கிறீங்களே, ஒரு நேரம் கோபத்தில் இருக்கலாம், ஒரு நேரம் சந்தோஷத்தில் இருக்கலாம், அந்த நேரத்தில் பேசுறதெல்லாம் பதிவு செஞ்சிடலாமா என்று என்னிடத்தில் சொன்னார்கள். எனக்கு அது சரியோ எனப்பட்டது. ஆம், நியாயம் தானே. ஒருவேளை அப்படி இருந்தால் நாம் எப்படி அதை பதிவு செய்யக்கூடாது? கோபத்தில் இருப்பாங்க, பேசிடலாம், அதை இல்லாமல் பதிவு செய்ய முடியும் அப்படி சொல்கிறாங்களே. இருந்தாலும் பெருமானார்ட்டே போய் கேட்டுருவோம், யா ரசூலல்லாஹ், உங்களது பொன்மொழிகளை அனைத்தை நான் பதிவு செய்து வருகிறேன், எனக்கு என் சகோதரர்கள் சில இப்படி சொன்னார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படி, நான் எப்படி செய்வது அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்டாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் யாரு கைவசம் இருக்கிற அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், வல்லாஹி லா யஹ்ருஜு மின்னி இல்லல் ஹக், என் நாவிலிருந்து சத்தியத்தை தவிர்த்து எதுவும் வெளியே வராது என்றார். சந்தோஷம் வந்தா ஒரு பேச்சு, துக்கம் வந்தா ஒரு பேச்சு, கோபம் வந்தா ஒரு பேச்சு, கவலை வந்தா ஒரு பேச்சு, அது சராசரி மனிதர்கள் பேச்சு, நபியின் பேச்சு அல்ல. ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. இது நபி வஹீதான் பேசுவார். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், ஒமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் சொன்னார்களோ அத்தனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விட்டெல்லாம் தடுத்தார்களோ அத்தனை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா
சொல்வதற்கான காரணம் அதுதான். மோமின்களே, இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கி அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மோமினுக்கும் இறைமறுப்பாளருக்கும் மத்திய உண்டான வித்தியாசம். ஒரு மோமின் அவன் சொர்க்க சோலைகளில் பிரவேசிப்பான், அல்லாஹ் அவனை பிரவேசிக்க செய்வான். இறைமறுப்பாளனோ அவன் கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்கிறான். இது எது மாதிரி இருக்குன்னு சொன்னால், கால்நடைகள் உண்ணுவதை போன்று இருக்கிறது. கால்நடைகள் உண்ணுவதை போன்று உண்ணுவான். அப்படின்னா என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான், எப்போ வேண்டுமானாலும் சாப்பிடுவான். அவனுடைய சிந்தனை எல்லாமே இந்த உலகத்தை பற்றியதாக மட்டுமே இருக்கும். ஆதலால் அவர்கள் ஹராம் ஹலாலை பற்றி கவலைப்படவே மாட்டார்கள். நமக்கு அப்படி இல்லை. எவ்வளவு சாதாரணமான ஆளாக இருந்தாலும் ஒரு ஓரத்தில் அவனுக்கு பயம் இருக்கும். இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்களே, ஹராம்னு சொல்கிறாங்களே. ஒரு நேரத்தில் ஒரு மூலையில் உட்காந்து அழுவான், யா அல்லாஹ் நான் குடிச்சிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், நீ தான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படி சொல்கிறான்? அவனுக்கு ஹராம் ஹலால்னு ஒன்று இருக்குது, மறுமைன்னு ஒன்று இருக்குது. அங்கே விசாரிக்கப்படுவோம். அங்கே சூழல்கள் 2 விதமான சூழல் இருக்குது, நல்லது கெட்டது இருக்குது. நன்மையாக இருக்கலாம் அல்லது தண்டனையாக இருக்கலாம். இதில் எதுவுமே அவர்களுக்கு இல்லை என்பதால் எதை பற்றியுமே கவலை இல்லை, மனம் போன போக்கில் வாழ்கிறார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். கால்நடைகள் உண்வதை போன்று உண்ணுகிறார்கள், ஆனால் இறுதி வன்னாறு மஸ்வல்லகும், அவர்கள் இறுதியாக ஒதுங்குகின்ற இடம் நரகமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் ஷான் வத்தால நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானார். மேலும் அல்லாஹ் இந்த வசனங்களில் மோமின்களின் பண்புகளாக, மோமின்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வெகுமதிகளாக எதை சொல்கிறானோ அத்தகைய தகுதிமிக்க மோமின்களாகவும் அந்த வெகுமதிகளை பெறக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவதோடு, இறைமறுப்பாளர்கள் அவர்கள் கொடுக்கப்படுகின்ற தீமைகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் ஒட்டுமொத்த உலக மோமின்களையும் பாதுகாப்பானார். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام، وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعظمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه، وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا، وكره إلينا الكفر والفسوق والعصيان، وجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صدق الله العظيم.